கர்த்தருடைய வார்த்தையை நேராக போவோம். எபிரேயர் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து படிப்போம். எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது என்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். பல வாரங்களாக தேவனுடைய வார்த்தையின் மகத்துவங்களை குறித்து பார்த்து கொண்டு வருகிறோம். தேவனுடைய வார்த்தை எப்படி சுகம் அளிக்கிறது, தேவனுடைய வார்த்தை எப்படி நம்மை ஆரோக்கிய வாழ்வுக்குள்ளாக கொண்டு போகிறது என்பதை பற்றி நம்ம கடந்த வாரத்துக்கு முந்தைய வாரம் பார்க்க ஆரம்பித்தோம். எப்படி தேவன் முக்காலங்களிலும் தேவன் அவருடைய வார்த்தையை பயன்படுத்தி மக்களை சுகமாக்கினார் என்று பார்த்தோம். பழைய ஏற்பாட்டு காலத்திலே உடன்படிக்கையின் வார்த்தையை கொடுத்து இடைப்பட்ட காலகட்டங்களிலே இயேசு கிறிஸ்துவை அனுப்பி எல்லாரையும் சுகமாக்கினார். புதிய உடன்படிக்கையின் காலகட்டத்தில் பிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் மூலமாகவும் இரத்தத்தின் மூலமாகவும், விசேஷமாக கம்யூனியன் திருவிருந்தின் மூலமாகவும் எப்படி தேவன் நம்மை சுகமாக்குகிறார் என்று சொல்லி கடைசியாக சொல்லி முடித்தோம். இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையானது புதிய உலகத்தை உருவாக்கக்கூடிய ஆற்றல் தேவனுடைய வார்த்தைக்கு இருக்கிறது என்பதை பற்றி பார்க்க போகின்றோம். அதாவது சிருஷ்டிக்கும் வல்லமை, உருவாக்குகின்ற வல்லமை, ஒரு காரியத்தை படைக்கின்ற ஒரு ஆற்றல் தேவனுடைய வார்த்தைக்கு இருக்கிறது என்பதை பற்றி நாம் பார்க்க போகின்றோம். இந்த இடத்துல பார்க்குறோம், உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது என்றும் அறிந்திருக்கிறோம் என்று சொல்கிறோம், படிக்கிறோம். உலகங்கள் நல்லா கவனிக்கணும். உலகங்கள் நாம் காண்கின்ற இந்த உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது. எப்படி வந்துச்சு? இன்றைக்கும் பல விஞ்ஞானிகள் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த உலகங்கள் அது பாட்டுக்கா ஒரு அமீபாவிலேருந்து வந்துச்சு, இதிலிருந்து வந்துச்சு, அதிலிருந்து வந்துச்சுன்னு சொல்லி பல விஞ்ஞானிகளுடைய கூற்றுகளாக அது இருக்குது. ஆனால் அதை கண்டுபிடித்த விஞ்ஞானிகளை பிற்காலங்களிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவர்கள் இந்த உலகங்கள் எப்படி உருவாக்கப்பட்டது என்பதெல்லாம் விலாவாரியாக எடுத்து பேசியிருக்கிறார்கள். வேதம் சொல்கின்றது உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது. பாருங்கள், உலகம் எத்தனை பெரியது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். சாதாரணமானது கிடையாது. அன்றைக்கு ஒரு காரியத்தை பார்த்துட்டு இருக்கும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னும்போது, சூரியனும் சுற்றிக்கிட்டு இருக்குது, சூரியனும் சுற்றி கொண்டிருக்கிறது, பூமியும் சுற்றி கொண்டிருக்கிறது. அதாவது பூமியும் சுற்றுது, சூரியனும் சுற்றுது, பூமியானது சூரியனையும் சுற்றி வந்துக்கிட்டு இருக்குதுன்றாங்க. கவனிச்சிருக்கீங்களா? பல 9 கோள்கள் இருக்குன்றாங்க. இந்த 9 கோள்களும் அதுக்கு மேலேயே இருக்குது. மனிதன் கண்டுபிடித்தது 9 கோள்கள். ஆனால் அது ஒவ்வொன்றும் பாருங்கள் சூரியனை சுற்றி வந்துட்டு இருக்குது அப்படின்றாங்க. விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க, இது எவ்வளோ தூரம் சுற்றிக்கிட்டு இருக்குதுன்னு யாருக்குமே தெரிய மாட்டேன்னுன்றாங்க. அதாவது சுற்றிக்கிட்டே இருக்குது, வான் வெளியில் சுற்றிக்கிட்டு இருக்குது. இன்னைக்கு கூட பார்த்திங்கன்னா உட்காந்துருக்குறோம், ஆனால் இந்த பூமியானது சுற்றி கொண்டே இருக்கிறது. பூமி சுற்றி கொண்டிருப்பதனால தான் இரவும் பகலும் என்ற ஒரு காரியம் வந்து கொண்டிருக்கிறது. பூமி சுற்றவில்லை என்று சொன்னால் நம்ம பகல்லையே இருப்போம், ஒரு பக்கம் இருளாகவே இருக்கும். அப்போ பூமி சுற்றுகிறது, சூரியனும் சுற்றுகின்றது, பல கோள்களும் சுற்றுகிறது, சுற்றிக்கிட்டே இருக்குது. அது எவ்வளோ தூரம் சுற்றுனுச்சின்னு சொல்லிட்டு இன்னும் மெஷர்மெண்ட் அளவு பார்க்க முடியல, அளவு வைக்க முடியலன்னு சொல்கிறாங்க. அப்படி என்று சொன்னால் இந்த அண்டவெளி, வான்வெளி அது எவ்வளவு பெருசு என்பதை விஞ்ஞானிகளால் கிரகிக்கவே முடியல, அது யோசிக்கவே முடியல. அவ்வளவு பெரிதாக இருக்கின்றது என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும், கவனிக்க வேண்டும். பூமியினுடைய விட்டத்தை குறித்து கணக்கிடும்போது கிட்டத்தட்ட 13,000 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ஏற்கனவே ஒரு முறை சொல்லியிருக்கிறேன், சூரியனுக்குள்ளாக கிட்டத்தட்ட 110 பூமியை கியூ வரிசையில் நிப்பாட்டலான்றாங்க. ஒரு சூரியனுக்குள்ளே எத்தனை பூமியை கியூவில் நிப்பாட்ட முடியும்னா, எத்தனை சொன்னேன்?
110 பூமியை சூரியனுக்குள்ள நிப்பாட்ட முடியுமா? அப்போ பூமியை விட சூரியன் மிகவும் பெரியது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். கவனிங்க, பூமியே பெருசாக இருக்குது, பூமியை விட சூரியன் பெருசாக இருக்குது. சூரியனை விட விஞ்ஞானிகள் ரெட் சூப்பர் கெயின் என்று சொல்லக்கூடிய ஒரு நட்சத்திரத்தை கண்டுபிடிச்சி அந்த நட்சத்திரத்துக்குள்ள கிட்டத்தட்ட 800 சூரியனை கியூ வரிசையில் நிப்பாட்ட முடியுமா? ஹலோ, எத்தனை சூரியன்? பூமியே பெருசு. திரும்ப சொல்ல, பூமியே பெருசு, சூரியனும் பெருசு. சூரியனை விட ரெட் சூப்பர் கெயின் என்று சொல்லக்கூடிய நட்சத்திரத்துக்குள்ள 800 சூரியன் நிப்பாட்டலாமா? அப்படி என்று சொன்னால் அந்த நட்சத்திரம் எவ்வளவு பெரிதாக இருக்கும் என்பதை சற்று கற்பனை பண்ணி பார்க்க வேண்டும். இதெல்லாம் தேவன் எப்படி உண்டாக்குனார்? வேதம் சொல்லுது, உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது. ஆமென். இதெல்லாம் வானத்தை பார்க்கும்போதெல்லாம் புரிஞ்சுக்கணும், இதெல்லாம் கடவுள் அவருடைய வார்த்தையினால் உண்டாக்குனார். இந்த பூமியை பார்க்கும்போது தெரிஞ்சுக்கணும், இதை தேவன் அவருடைய வார்த்தையால் உண்டாக்குனார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒளி, நம்ம பார்க்கின்ற அந்த வெளிச்சம் இருக்குது இல்லையா, இந்த வெளிச்சம் சூரியனிலிருந்து நம்முடைய பூமிக்கு கடந்து வர வேண்டும் என்று சொன்னால் கிட்டத்தட்ட 8 நிமிடங்கள் ஆகின்றதாம். காலையில் எல்லாரும் தெரியும், காலையில் சூரியன் உதிக்குது இல்லையா, அதிலிருந்து ஒளிக்கற்றைகள் வெளிச்சம் இந்த பூமியை வந்து அடைவதற்கு கிட்டத்தட்ட எத்தனை நிமிடங்கள்? 8 நிமிடங்கள் ஆகின்றது. ஆனால் இதனுடைய வேகம் எவ்வளோ வேகம் தெரியுங்களா? ஒளியின் வேகம், வெளிச்சத்தினுடைய வேகம் எவ்வளோ தெரியுங்களா? 1,80,000 கிலோமீட்டர் வேகத்தில் வருதான். உதாரணம் சொல்ல போனால் கார் எவ்வளோ ஸ்பீடில் போக முடியும்? குறைந்த அதிகபட்சம் எவ்வளோ ஸ்பீடில் போக முடியும்? நம்ம ஊரில் ஸ்பீடு போக முடியாது. நம்ம ஊரில் 60, 70, சில பேரில் 120, 140 தாண்டுறவங்களாம் இருக்கிறாங்க. அதெல்லாம் ஹைவேஸில் 120, 140 தாண்டலாம். ஆனால் நம்ம ஊரில் அவ்வளோ தாண்ட முடியாது. ஆனால் காரை உண்டாக்கணும்னு சொல்கிறாங்க, அதனுடைய கெப்பாசிட்டியை பொறுத்தாங்க. இதில் எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குதோ அவ்வளோ கிலோமீட்டர் வேகத்தில் போக முடியும். உங்களால் ஓட்ட முடிஞ்சால் ஓட்டுங்க அப்படின்றாங்க ஆனால் கண்ட்ரோல் பண்ண கற்றுக்கொண்டா அவ்வளோ வேகத்தில் போங்க, இல்லைன்னா மெதுவாகவே போங்கன்றாங்க இதுவே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதிகபட்சம் 140, 200 இவ்வளோ கிலோமீட்டர் தான் கார்லேயே வைக்கிறார்கள், 200 கிலோமீட்ரு. ஆனால் ஒளி, இந்த வெளிச்சம் சூரியன்லேருந்து கடந்து வரக்கூடிய ஒரு தூரம், நம்முடைய பூமிக்கு வரக்கூடிய வேகம் எவ்வளோன்னா 1,80,000 கிலோமீட்டர் ஸ்பீடு. ஹலோ, கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்த்துக்கிங்களா? எந்த ஒரு ட்ரெயினும் எந்த ஒரு பஸ்ஸும் இந்த மாதிரி ஸ்பீடில் வந்துச்சுன்னா அவ்வளோதான், ஒன்றும் இல்லாமல் போயிடும். அவ்வளோ ஸ்பீடில் வர முடியாது. 60 கவனமுங்களுங்க, நம்ம பைக்கில் 60, 70, 80 போனாலே நம்மளால் என்ன பண்ண முடியல, உட்கார முடியல. ஆனால் சூரியன்லேருந்து வெளிச்சம் வரக்கூடிய ஸ்பீடு எவ்வளோ ஸ்பீடுனா, எவ்வளோ ஸ்பீடில் வருதான்? 1,00,000 கிலோமீட்டர், 1,80,000 கிலோமீட்டர் வேகத்தில் வருது. ஆல்ஃபா என்ற ஒரு நட்சத்திரம் மேலே சுற்றிக்கிட்டு இருக்குது, ஆல்ஃபா நட்சத்திரம். இதிலிருந்து வெளிச்சம் பூமிக்கு வருவதுக்கு எவ்வளோ நாள் ஆகுதுன்னா கிட்டத்தட்ட 4 வருஷம் ஆகுதான். ஹலோ, எத்தனை வருஷம்? அப்போனா எவ்வளவு தூரத்தில் இருக்கும் என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள். அதில் இருக்கிற வெளிச்சம் பூமிக்கு வர்றதுக்கு 4 வருஷம் ஆகுதுன்னா அப்போ அது எவ்வளவு தூரம் இருக்குன்றதை கற்பனை பண்ணி பார்த்தா வான்வெளிகளில் அது அதனுடைய அளவுகளை நம்ம அளக்கவே முடியாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். என்ன சொல்ல வரோம் என்று சொன்னால், இந்த உலகங்கள் நம்ம பார்க்கின்ற அண்ட கோலங்கள் எல்லாவற்றையுமே உருவாக்குனது என்ன? தேவனுடைய வார்த்தை. வானத்தை பார்க்கும்போது சூரியனே உன்னை உண்டாக்குனது தேவனுடைய வார்த்தை தான், சந்திரனே உன்னை உண்டாக்குனது தேவனுடைய வார்த்தை தான். நல்லா கவனிக்கணும். சிருஷ்டியை பார்க்கும்போது புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்னவென்றால், எல்லாவற்றையும் உருவாக்குனது கர்த்தருடைய வார்த்தை. ஆமென். பாருங்க, இவ்வளோ பெரிய உலகத்தை தேவன் அவருடைய வார்த்தையினால் உருவாக்கி இருப்பார் என்று சொன்னால், தேவனுடைய வார்த்தை எவ்வளவு பெரிது என்பதை சற்று கற்பனை செய்து பாருங்கள். ஆமென். தேவனுடைய வார்த்தையை பார்க்கும் போதெல்லாம் உள்ளம் நெகிழ வேண்டும், மகிழ வேண்டும். ஆண்டவரே,
இவ்வளோ பெரிய உலகத்தையும் உண்டாக்கி இருக்கிறீரே, இந்த ஆல்ஃபா போன்ற நட்சத்திரங்கள், ரெண்ட் சூப்பர் ஜெயிண்ட் என்று சொல்லக்கூடிய நட்சத்திரங்களெல்லாம் உருவாக்கி இருக்கிறீரே, உங்களுடைய வார்த்தை எவ்வளவு பெரியது. ஆமென். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் தேவ பிள்ளைகளே, நம்ம கையில் வைத்திருக்கிற தேவனுடைய வார்த்தை மிகவும் பெரியது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய வார்த்தையை பார்க்கும்போதெல்லாம் நம்ம நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும், மகிழ வேண்டும். அவருடைய வார்த்தையினால் தேவன் சகலவற்றையும் சிருஷ்டித்திருக்கிறார். ஆகவே வார்த்தையை மிகவும் பெரிதாக பாருங்கள். வார்த்தையை மட்டமாக பார்க்காதீங்க. வார்த்தையை கொடுக்க வேண்டிய நேரத்தை ரொம்ப கனம் பண்ணி கொடுங்க. தேவன் வார்த்தையை கனம் பண்ணியிருக்கிறார். அப்போ இந்த முழு உலகத்தையுமே தேவன் அவருடைய வார்த்தையால் உருவாக்கி இருப்பார் என்று சொன்னால், உங்கள் வாழ்க்கையையும் உருவாக்க தேவன் வார்த்தையை கொண்டு உருவாக்க விரும்புகிறார். அதே வார்த்தையை கொண்டு நம்முடைய வாழ்க்கையை சிருஷ்டிக்க விரும்புகிறார். அதே வார்த்தையை கொண்டு நம்முடைய வாழ்க்கையை புதுப்பிக்க விரும்புகின்றார். பைபிளை படிக்கின்றோம். ஆதியாகமம் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துக்கு நேராக நம்முடைய கவனத்தை செலுத்துவோம். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். பார்க்குறோம், தேவன் உலகத்தை உருவாக்க முன்பாக உலகம் எப்படிப்பட்டதாக இருந்ததா? 3 காரியங்களால் எது பைபிளில் போடப்பட்டிருக்குது? ஒழுங்கின்மை, வெறுமை, இருள். சொல்லுங்க, ஒழுங்கின்மை, வெறுமை, இருள். இந்த 3 காரியத்தையும் மாற்றி அமைத்தது கர்த்தருடைய வார்த்தை. தேவன் தன்னுடைய வாயை திறந்து பேசின போது தேவன் 3ஆம் வசனம், தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார். கவனிங்க, தேவன் பேசுகிறார். தேவன் வாயை திறந்து வார்த்தைகளை பேசும்போது எல்லாமே மாறுகின்றது. என்ன மாறுது? ஒழுங்கின்மை மாறுது. ஒழுங்கின்மையாக இருக்கின்ற காரியங்கள் மாறுகின்றது. அங்கும் இங்கும் கிடந்த தண்ணீர் ஒரு இடத்துல குவியலாக நிற்கிது. யோசிச்சு பாருங்க, இந்த உலகம் கண்ணா பின்னா ஒழுங்கின்மையாக இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் என்பதை சற்று யோசிச்சு பாருங்க. ஒன்றும் இல்லை, உங்கள் வீடு கொஞ்சம் ஒழுங்கின்மையாக இருந்தால் எப்படி இருக்கும்? உங்கள் வீட்டுக்குள்ளே வரோம், வீட்டுக்குள்ளே வரும்போது கண்ணா பின்னான்னு கிடக்குது வீடு, எப்படி இருக்கும்? ஹலோ, பாத்திரங்கள்லாம் கண்ட இடத்துல கிடக்குது, குப்பையெல்லாம் கண்ட இடத்துல கிடக்குது, பீரோ கவுந்து கிடக்குது, கட்டில் நிமிந்து கிடக்குது, பாத்ரூமில் இருக்கிற பொருள்லாம் கிச்சனில் இருக்குது, கிச்சனில் இருக்கிற பொருள்லாம் பாத்ரூமில் கிடக்குது. எப்படி இருக்கும்? உள்ள வரத்துக்கு கால் வைக்கிறதுக்கே கூச்சமாக இருக்கும். என்ன கருமம் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. தேவன் ஒழுங்கின்மையாக இருந்த பூமியை தேவன் அவருடைய வார்த்தையால் மாற்றி அமைக்கின்றார். தண்ணீரெல்லாம் ஓரமாக கொண்டு போயிட்டு, முன்னாடி தண்ணீரினால் நிறைந்திருந்த பூமியை தேவன் தண்ணீரை ஓரமாக கொண்டு போய் வச்சுட்டு, நிலப்பரப்பை கொண்டு வச்சுட்டு, எல்லாம் எப்படி வார்த்தையால் தேவன் உருவாக்கி இருக்கிறார். தேவனுடைய வார்த்தை உச்சரிக்கப்பட்டது ஒழுங்கின்மை மட்டுமல்ல, வெறுமையாக இருந்த பூமியிலே மரம் செடி கொடிகள் எல்லாம் வளர ஆரம்பிக்குது. ஆமென். எம்டியாக இருந்துச்சு, வெறுமையாக இருந்துச்சு. தேவனுடைய வார்த்தை பேசப்படும் போது பைபிளில் போடப்பட்டிருக்கு எல்லாமே உருவாக ஆரம்பிக்கின்றது. அதுதான் எபிரேயர்க்குன்னு சொல்கிறார், உலகங்கள் தேவனுடைய வார்த்தையால் சிருஷ்டிக்கப்பட்டது. இந்த ஒழுங்கின்மை, வெறுமை, இருள் நிறைந்த இந்த நிலைமையும் தேவனுடைய வார்த்தை பேசப்பட்ட போது இருளெல்லாம் அகற்றப்பட்டது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இருள் நீங்கி வெளிச்சம் வந்தது. ஆகவே தேவனுடைய வார்த்தையின் மூலமாக உருவாக்கப்பட்ட இந்த உலகத்தில் இருளுக்கும் ஒழுங்கினத்துக்கும் வெறுமைக்கும் இடம் இல்லை. எங்கெங்கெல்லாம் தேவனுடைய வார்த்தை பேசப்படுகின்றதோ அங்கே ஒழுங்கின்மை மாறும். ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் சில பேர் ஒழுங்கின்மையாக இருக்கலாம். நீங்களும் எவ்வளோ சொல்லி பார்த்துருக்கலாம், மாற மாட்டாங்க. ஆனால் ஒன்று, தேவனுடைய வார்த்தையை பேசி பாருங்க, ஒழுங்கின்மை மாற ஆரம்பிக்கும். நாங்கள் ஒன்று தான் ஆமேன் வருது. சில பேர்லாம் பிடிக்கல போல, நாங்கள் ஒழுங்கின்மையாகவே இருந்துக்கிறோங்க ஐயா அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது. ஹலோ, எத்தனை பேர் ஒழுங்கின்மை மாறணும்னு ஆசைப்படுறீங்க? உங்களை பார்த்து கேட்குறேன், உங்கள் கணவருடைய ஒழுங்கின்மை மாறணும்ல, உங்கள் மனைவியுடைய ஒழுங்கின்மை மாறணும்ல. நாங்கள் எல்லாமே கரெக்டாக இருக்கிறாங்களா? உங்கள் பிள்ளைகளுடைய ஒழுங்கின்மை மாறணும்ல, உங்கள் பெற்றோர்களுடைய ஒழுங்கின்மை மாறணும்ல. இதுக்காக நீங்கள் குட்டிக்காரன் அடித்தா கூட முடியாது. ஒழுங்கின்மை மாற வேண்டும் என்று சொன்னால்
ஒரே ஒன்றால் தான் முடியும், தேவனுடைய வார்த்தையால் மட்டும்தான் முடியும். ஒழுங்கின்மை மாறும். இவ்வளோ இடங்களை கேள்விப்பட்டிருக்கிறேன், ஒழுங்கின்மையான இருக்கிற வாழ்க்கையெல்லாம் ஒழுங்காக மாறி இருக்குது. ஒன்றும் இல்லை, தேவனுடைய வார்த்தையை அவர்கள் உச்சரித்தது, தேவனுடைய வார்த்தையை பேசினதின் விளைவாக ஒழுங்கின்மையெல்லாம் மாறி இருக்குது. தேவ பிள்ளைகளே, ஒரு சத்தியத்தை கற்றுக்கொள்ளுங்கள், ஒரு ரகசியத்தை கற்றுக்கொள்ளுங்கள். ஒழுங்கின்மை மாற வேண்டும் என்று சொன்னால் ஒரே ஒரு காரியத்தால் தான் மட்டும் முடியும், தேவனுடைய வார்த்தையால் மட்டும்தான் முடியும். உங்கள் குடும்பத்திலே உங்கள் உறவினர்கள் உங்களுடன் இருக்கிறவர்களுடைய ஒழுங்கின்மை மாற வேண்டும் என்றால் அவங்களுக்கு என்னதான் நீங்கள் திட்டினாலும் சண்டை போட்டாலும் அடித்தாலும் ஒழுங்கின்மை மாறாது. திரும்ப இன்னும் படுமோசத்துக்கு தான் ஒழுங்கின்மைக்குள்ளே போக ஆரம்பிப்பாங்க. ஆனால் ஒழுங்கின்மை மாற வேண்டும் என்று சொன்னால் தேவனுடைய வார்த்தையை இங்கு பேச ஆரம்பியுங்கள், ஒழுங்கின்மை மாறும். அதே போல் வெறுமை, எம்டி, இல்லாமை, ஏழ்மைத்தனம், இது மாற வேண்டும் என்று சொன்னாலும் ஒரே வழி தான் இருக்குது. இங்கே போய் கேட்கலாமா, அங்கே போய் கேட்கலாமா, மாறாது. உங்களுடைய வெறுமை நீங்காது. ஒரே வழி, அதற்கும் தேவனுடைய வார்த்தையை தான் பயன்படுத்துகிறார். தேவனுடைய வார்த்தையை பயன்படுத்தும் போது இல்லாமை என்ற பேச்சுக்கே உங்கள் வீட்டில் இல்லாமல் போயிடும், இல்லை என்ற பேச்சு இல்லாமல் போய்விடும், வெறுமை என்ற பேச்சு இல்லாமல் போய்விடும். ஆகவே முதலாவது புரிந்து கொள்ளுங்கள், ஒழுங்கின்மை மாற வேண்டும் என்று சொன்னால் ரகசியத்தை கற்றுக்கொள்ளுங்கள். தேவன் அதற்கான வார்த்தையில் வைத்திருக்கிறார், அதை பேச ஆரம்பிங்க. வெறுமை மாற வேண்டும் என்று சொன்னால், இல்லாமை மாற வேண்டும் என்று சொன்னால் தேவன் அதற்கான வார்த்தையில் வைத்திருக்கிறார், அதை பேச ஆரம்பிங்க. அதே போல் இருள், அந்தகாரம், சிலருடைய வாழ்க்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா இருளாக இருக்குது, அவங்களால எதுவுமே செய்ய முடியல. பாருங்கள், இருள், முதலாவது இருள் அகற்றப்பட்டால்தான் ஒழுங்கின்மை தெரிய ஆரம்பிக்கும், வெறுமை தெரிய ஆரம்பிக்கும். அதுதான் கர்த்தர் முதலாவது பேசுகிறாரு, இந்த ஒழுங்கின்மையும் வெறுமையும் மாற வேண்டும் என்று சொன்னால் முதலாவது இருள் நீங்க வேண்டும். அதுதான் முத பேசுகிறார், தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. ஆமென். இருளின் அதிகாரங்கள், இருளின் சக்திகள் நம்முடைய வாழ்க்கையில் வெறுமையையும் ஒழுங்கின்மையும் கொண்டு வந்திருக்கிறது. ஆகவே இருள் மறைய வேண்டும் என்று சொன்னால் அதற்கும் தேவன் என்ன வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அவருடைய வார்த்தையை தான் வைத்திருக்கின்றார். ஆமென். புரிஞ்சிச்சிங்களா? அப்போ ஒழுங்கின்மை மாறுவதற்கு, வெறுமை மாறுவதற்கு, இருள் மாறுவதற்கு மனுஷீக யுக்திகளை பயன்படுத்தினால் முடியவே முடியாது. யாரோ ஒருவர் சொல்கிறதை கேட்டு செயல்படுத்தினால் முடியவே முடியாது. இன்னும் பிரச்சனை, இன்னும் ஒழுங்கின்மை அதிகமாகும், வெறுமை அதிகமாகும், இருள் அதிகமாகும். ஆனால் தேவனுடைய வார்த்தையை நீங்கள் பேச ஆரம்பிக்கும் போது எப்படி ஒழுங்கின்மை, வெறுமை, இருளான பூமி மாறி ஒரு அழகான ஒரு பூமியாக தேவன் மாற்றினாரோ அதே போல் உங்கள் வாழ்க்கையிலையும் மாற்றங்கள் உண்டாவதை பார்க்க ஆரம்பிப்பீர்கள். தேவனுடைய வார்த்தையானது உருவாக்கக்கூடிய தன்மையுடையதாக இருப்பதனால் தேவனுடைய வார்த்தை நமக்கு போதுமானதாக இருக்கின்றது. ஆமென். வேற ஒன்றும் இல்லை, தேவனுடைய வார்த்தை போதும். ஆகவே உங்கள் வாழ்க்கையில் இருக்கின்ற இருளை குறித்து பயப்பட வேண்டாம், உங்கள் வாழ்க்கையில குறித்து ஒழுங்கினத்தை குறித்து நீங்கள் பயப்பட வேண்டாம், உங்கள் வாழ்க்கையில் இருக்கின்ற குறைகளை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். தேவன் இருளையும் ஒழுங்கினத்தையும் குறைவும் கண்டு தேவனாகிய கர்த்தர் கலங்கி கொண்டிருக்கவில்லை. ஐயோ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி தேவன் கலங்கி கொண்டிருக்கவில்லை. தேவன் ஒழுங்கினத்தையும் ஒழுங்கின்மையையும் இருளையும் வெறுமையும் பார்த்து பேசினார். ஆமென். அதை பார்த்து பேசினார். அதை பார்த்து பேசினார்னா ஓ ஒழுங்கின்மை எவ்வளோ இருக்குது அப்படி பேசல, அதை டிஸ்ட்ராய் பண்ணுற மாதிரி, அதை ரிமூவ் பண்ணுற மாதிரி, அதை அகற்றும்படி, அது இல்லாமல் போகும்படி தேவன் பேச ஆரம்பித்தார். அதை பார்த்து அதை பற்றி பேசிட்டு இருக்கல, எப்படி தெரியுமா அந்த ஒழுங்கின், அது அப்படி இல்லை, அது அகல வேண்டும், அது நீங்க வேண்டும் என்ற அர்த்தத்தில் தேவன் பேசுகின்றார். ஒளியின் வார்த்தைகளை தேவன் பேசும்போது அங்கு இருள் அகன்றது. ஆகவே வெளிச்சத்துக்குரிய காரியத்தை பேசுங்க. அதே போல் ஒழுங்கின் வார்த்தைகளை பேசும்போது ஒழுங்கின்மை மாறியது. ஆகவே ஒழுங்கை பற்றி பேசுங்கள். அதே போல் நிறைவின் வார்த்தைகளை பேசும்போது அங்கு குறைகள் அகன்று போனது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், எல்லாவற்றிற்கும் ஆப்போசிட்டாக பேச ஆரம்பிக்கணும். ஒழுங்கின்மைனா ஒழுங்கின்மையை பற்றி பேசிடக்கூடாது, ஒழுங்கு எப்படி தேவன் எப்படி ஒழுங்காக்கி இருக்கிறார் அதெல்லாம் பற்றி பேசணும். நிறைவாக்கிறார் எப்படி நிறைவை பற்றி பேசணும், வெளிச்சத்தை பற்றி பேசணும். நம்ம
இருக்கின்ற அந்த பிற்போக்கான காரியத்தை பற்றி பேசிட்டு கூடாது. தேவன் அவைகள் எல்லாவற்றுக்கும் முற்போக்க தேவன் உருவாக்கி வைத்திருக்கிறாரு, பாசிட்டிவான காரியத்தை உருவாக்கி வச்சிருக்கிறாரு, அவைகளை நாம் பேச வேண்டும். அப்போ எல்லா விரும்பத்தகாத சூழ்நிலைகளையுமே நாம் மாற்றி அமைக்க முடியும். அங்கே மாறுனுச்சு, விரும்பத்தகாத சூழ்நிலைகள் மாறினது. எப்படி? அவர் வார்த்தையை பேசுனதுனால். அப்போ வாயை திறந்து வார்த்தைகளை உச்சரித்தார். நாமும் என்ன பண்ணணும்? வாயை மூடிட்டு கூடாது, வாயை திறந்து தேவனுடைய வார்த்தைகளை பேச கற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுடைய வார்த்தைகளை, உங்கள் வார்த்தைகள் கிடையாது, யாரோ சொன்ன ஒரு வார்த்தைகள் கிடையாது, தேவனுடைய வார்த்தைகளை பேச கற்றுக்கொள்ளுங்கள். ஆமென். பகல் சொல்லுங்க, தேவனுடைய வார்த்தைகளை பேச கற்றுக்கொள்ளுங்கள். ஆமென். தேவனுடைய வார்த்தைகளை நீங்கள் பேசும்போது நன்றாக கவனியுங்கள், அங்கு தேவனே பேசுவதற்கு அது இணையான ஒரு காரியமாக இருக்கும். தேவனுடைய வார்த்தைகளை பேசும்போது அங்கு தேவன் இருந்து எப்படி பேசுவாரோ அதே போல காரியங்கள் மாற்றி அமைக்க முடியும். தேவன் பேசின போது என்ன நடந்ததோ அதே போல தேவனுடைய வார்த்தை பேசும்போதும் அங்கு தேவன் பேசினது போல என்ன நடந்ததோ அதே போல நீங்கள் பேசும்போதும் நடக்க ஆரம்பிக்கும். ஆமென். ஆகவே திரும்ப சொல்கின்றேன், விரும்பத்தகாத சூழ்நிலைகளை பார்த்து பேசுங்கள், விரும்பத்தகாத சூழ்நிலை பார்த்து நிறுத்துங்கள். இயேசுவின் நாமத்தினால் நிறுத்துங்கள். உங்கள் நாவை தேவனுடைய வார்த்தைக்குள், தேவனுடைய வார்த்தையின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர பிரயாசமிடுங்கள். தீர்மானிக்கணும். என்ன தீர்மானிக்கணும்? தேவனுடைய வார்த்தையை மட்டுமே பேசுவேன் என்று தீர்மானிக்கணும். அன்றைய நேரத்தில் பாருங்கள், நம்ம இங்கே வரும்போது கரெக்டாக தேவனுடைய வார்த்தையெல்லாம் பேசிடுறோம் பாருங்கள். ஆனால் வெளியே போகும்போது என்ன, நம்முடைய வாய் தாறுமாறாக பேச ஆரம்பிச்சது, தாறுமாறாக ஓட ஆரம்பிச்சது. என்ன பண்ணுறதுங்க? அப்படியே வந்துடுதுங்க, அப்படியே ஃப்ளோவாகிடுதுங்க. என்ன பண்ணுறதுங்க? அப்படியே ஃப்ளோவில் வந்துருச்சு அப்படின்னு வாங்க. அதுக்கு தான் ட்ரைனிங் எடுக்கணும், அதுதான் தேவனுடைய வார்த்தையில் பேச ஆரம்பிக்கணும். உடனே நம்ம டக்குன்னு மாற்ற முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றுங்க. ஒரு நாளைக்கு 10 தடவை திட்டுறீங்கன்னா 5 தடவை திட்டத்தை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு அப்படியே ஒவ்வொரு நாளும் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மாறுங்க. வார்த்தைகளை கொஞ்சம் மாற்றுங்கள். தேவனுடைய வார்த்தை உங்கள் வாழ்வில் இருக்கின்ற எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை தேவனுடைய வார்த்தைக்கு இருக்கின்றது. அதுதான் தேவனுடைய வார்த்தை பேசணும். தேவனுடைய வார்த்தை பேசும்போது நான் சொல்கிறேன், அங்கே ஒரு புது சிருஷ்டிப்பு உண்டாக ஆரம்பிக்கும். பைபிள் படிக்கிறோம், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஆமாம், எல்லாம் புதுசாக மாறும். எப்போ? தேவனுடைய வார்த்தைகளை நாம் பேசும்போது புதிதாக மாறும். தேவனுடைய வார்த்தை எல்லா காரியத்தையும் புதிதாக உருவாக்கக்கூடிய தன்மை தேவனுடைய வார்த்தைக்கு இருக்கின்றது. அன்றைக்கு நேரத்தில் கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, ரட்சிக்கப்பட்ட உடனே அடுத்தது எப்படியாவது பரலோகத்துக்கு போயிடணும் என்ற ஒரு முடிவில் தான் இருக்கிறாங்க. நான் சொல்கிறேன், நிச்சயம் பரலோகத்துக்கு போவோம். ஆனால் பரலோகத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த உலகத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். இந்த உலகத்தில் வெற்றியுள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று சொன்னால் தேவன் அதற்காக வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார். நன்றாக கவனியுங்கள். பரலோகத்துக்கு போவோம். இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் நிச்சயமாக பரலோகத்துக்கு போவோம். ஆனால் அதற்கு முன்பாக இந்த பூமியிலே தேவன் சில பொறுப்புகளை கொடுத்திருக்கிறார், கடமைகளை கொடுத்திருக்கிறார். இந்த உலகத்திலே ஒரு நோக்கத்தோடு நம்மை உருவாக்கி வைத்திருக்கிறார். இந்த உலகத்திலே வந்த எல்லாருக்கும் ஒரு நோக்கம் இருக்கிறது. அந்த நோக்கத்தை நிறைவேற்ற பிரயாசம் எடுக்க வேண்டும். ஆண்டவரே, எதற்காக இந்த பூமியில் என்னை அனுப்பினீரோ அந்த காரியமாகும்படி வாய்க்க பண்ணுவீராக. எந்தெந்த நோக்கத்துக்காக நீங்கள் வந்திருக்கிறீரோ அந்த நோக்கம் நிறைவேற நாம் இந்த பூமியிலே பிரயாசம் எடுக்க வேண்டும். பரலோகத்துக்கு போவோம். ஒன்லி பரலோகத்துக்கு போகிற அந்த மைண்டோடு மட்டும் இருக்க வேண்டாம். பரலோகத்துக்கு போகிறதுக்கு ஒரே வழி, செத்தா போதும் பரலோகத்துக்கு போயிடலாம். தற்கொலை பண்ண போக முடியாது. இயற்கையான மரணங்களாக இருக்கணும். இல்லைங்க இப்படியே பரலோகத்துக்கு போயிடணும்னு நீங்கள் பாட்டுக்கு வேறு வழியெலாம் செஞ்சீங்கன்னா நிச்சயம் சொல்கிற, தற்கொலை பண்ணுகிறவர்கள் பரலோகத்துக்கு போக முடியாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் ஒரு இப்போ இந்த மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா முடிவை மாற்றிக்கிங்க. புரிஞ்சிச்சிங்களா? அதெல்லாம் முடிவு. ஹலோ, தேவன் யார்கிட்டையும் பேசிகிட்டு இருக்கிறார். இந்த நேரத்தில் கவனமாக மனதில் வச்சுக்கோங்க. முடிவு அது கிடையாது. தற்கொலை முடிவு கிடையாது. நீங்கள் வாழ்வதற்காக தேவன் வச்சிருக்கிறார். அப்போ வாழ்வதற்கு தேவனுடைய வார்த்தையை கொடுத்துருக்கிறார். இந்த வார்த்தையை வைத்து கொண்டு தான் இந்த பூமியிலே
நீங்கள் எந்தெந்த காரியத்தெல்லாம் நீங்கள் நொடிந்து போய் வாழ்க்கையை மாய்த்து கொள்ள வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ அவைகள் எல்லாவற்றையும் உங்களால் மாற்ற முடியும். உங்கள் வார்த்தையால் மாற்ற முடியும். உங்கள் வார்த்தை தேவனுடைய வார்த்தையோடு இசைந்து போகும் என்று சொன்னால் இப்போ இருக்கிற புலம்பிக்கிட்டு இருக்கிற, கலங்கிக்கிட்டு இருக்கிற, கதறிக்கிட்டு இருக்கிற எல்லா சூழ்நிலைகள் எல்லாம் மாற ஆரம்பிக்கும். ஆமென். அதுதான் பாருங்க, இந்த உலகத்தில் ஒரு புதிய உலகத்தை உருவாக்கக்கூடிய தன்மை கர்த்தருடைய வார்த்தைக்கு இருக்கின்றது. ஆதாம் தேவனுடைய வார்த்தையை மீறி கீழ்ப்படியாதது போனதுனாலே இந்த உலகத்தில் இந்த உலகத்தை ஒரு சாப உலகமாக மாற்றிவிட்டார். தரித்திர பூமியாக மாற்றிவிட்டார். வியாதியின் பூமியாக மாற்றிவிட்டார். கர்த்தர் நல்லவர். ஆதாம் மாற்றின இந்த உலகத்தை தேவன் திரும்பவும் இந்த பூமியை ஆசீர்வாதமாக மாற்ற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நல்ல எதிர்காலத்தை மனிதனுக்கு கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆகுதான் தேவ பிள்ளைகளே, தேவ பிள்ளைகள் சத்தியத்தை அறிகின்ற அறிவில வளர வேண்டும். எந்த அளவுக்கு நாம் சத்தியத்தை அறிகின்ற அறிவில் வளர்கின்றோமோ நான் சொல்கிற நல்ல எதிர்காலம் உங்களுக்கு காத்திருக்கிறது. புரிஞ்சுச்சுங்களா? ஆகவே தேவன் எப்படி வார்த்தையை பேசி புதிய உலகங்களை உருவாக்கினாரோ அதே போல் நீங்களும் உங்கள் வாழ்விலே அநேக காரியத்தை சிருஷ்டிக்க முடியும். இல்லாதவைகளை உருவாக்க முடியும். வார்த்தைக்குள் சிருஷ்டிக்கும் வல்லமை தேவனுடைய வார்த்தைக்கு இருக்கிறது. எல்லாம் எடுத்துக்கொள்வோம். இந்த வார்த்தைக்குள் சொல்லுங்க, இந்த வார்த்தைக்குள் சிருஷ்டிக்கும் வல்லமை இருக்கிறது. நான் கையில் வைத்திருக்கிற வேத புத்தகமானது உருவாக்கும் வார்த்தை. ஆமென். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். உருவாக்குகின்ற தன்மை இந்த வார்த்தைக்கு இருக்கிறது. மண்ணில் கொண்டு போய் பதிய வச்சுக்கணும். ஒருவேளை இப்போ இல்லாமல் இருக்கலாம். உலர்ந்த எலும்புகளெல்லாம் உயிர் பெற வைக்கக்கூடிய வல்லமை கர்த்தருடைய வார்த்தைக்கு இருக்கின்றது. பாவமும் சாபமும் ரோகமும் நிறைந்த இந்த உலகத்திலே நமக்கு ஒளிமயமான எதிர்காலத்தை பெற்றுத்தரக்கூடிய வல்லமை இந்த கர்த்தருடைய வார்த்தைக்கு இருக்கின்றது. இல்லைங்க, எப்போதும் இப்படி தாங்க. பாருங்க, போர் நடந்துக்கிட்டு இருக்குது. எல்லாரும் பாருங்க புலம்பிட்டு தான் இருக்கிறாங்க. பெரிய பெரிய தலைவர்கள் புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. ஊழியர்கள் புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. எங்கே பார்த்தாலும் புலம்பல் தான். என்ன நடக்க போகுதுன்னு தெரியலிங்க, என்ன ஆக போகுதுன்னு தெரியலிங்க. ஒரு பக்கம் மோடிஜி லாக்டவுன் பற்றி பேசிட்டு இருக்கிறாரு. ஒருவேளை லாக்டவுன் வந்துடுமா, இது பற்றாக்குறை வந்துடுமா, அது பற்றாக்குறை வந்துடுமா? கவனமாக கேளுங்க. உருவாக்குங்கள். ஆமென். உங்க வார்த்தையினால் உருவாக்குங்கள். வராது சூழ்நிலைகளை மாற்றி நீங்க அமைக்கணும். நீங்க பேசணும் சூழ்நிலைக்கு எதிராக. அன்னைக்கு ஒருத்தர் சொல்றாரு பாருங்க, எங்க அமெரிக்காவும் பிரச்சனை கிடையாதுங்க, ஈரானும் பிரச்சனை கிடையாது. நம்ம எல்லாருடைய கண்களும் யார் மேலே போயிருக்குதுன்னா ஈரான் மேலேயும் அமெரிக்கா மேலேயும் தான் போயிருக்குது. அமெரிக்கா ஒரு குரூப்பு அமெரிக்கா தப்புன்னு பேசிட்டு இருக்கிறாங்க, ஒரு குரூப்பு ஈரான் தப்புன்னு பேசிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு குரூப் என்ன பண்ண, ரெண்டு பேருமே கிடையாதுங்கன்றாங்க. ரெண்டு பேருமே பிரச்சனை கிடையாது அப்படின்றாங்க. அப்புறம் யாருங்க அவங்க பேசுகிறோம், வேற வேறலாம் பேசிட்டு இருக்கிறாங்க. இது இவங்க தாங்க, அவங்க தாங்க, இவங்க தாங்க இப்படி பண்ணுறாங்க, அவங்க தாங்க இப்படி பண்ணுறாங்க. உலகத்தின் பாப்புலேஷனை தான் கண்ட்ரோலில் கொண்டு வரணும்னு ஆசைப்படுறாங்க. நான் சொல்கிறேன், என்னதான் இந்த உலகத்தில் பிற்போக்கான சக்திகள் எழும்பினாலும் நீங்கள் தேவனுடைய வார்த்தையை பேசும்போது தேவன் அவை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். போன வாரத்தில் சொன்னாங்க பெட்ரோல் விலை 150 ரூபா ஆக போகுதுன்றாங்க. இப்பயே பேசுங்க, தேவனுடைய வார்த்தையை பேசுங்க. இயேசு நாமத்தில் அந்த சூழ்நிலைகள் வரக்கூடாது. ஆமென். எல்லா பிற்போக்கான சூழ்நிலை பார்த்து நீங்கள் பேசுங்கள். நீங்கள் உருவாக்க முடியும். நீங்கள் பேசி உருவாக்க முடியும். மாற்றங்களை கொண்டு வர முடியும். உலகம் பார்த்து ஆச்சரியப்படும். பரவாயில்ல, இந்த குரூப் தேவனுடைய வார்த்தையை பேசி இருக்கிற சூழ்நிலைகளெல்லாம் மாற்றி விட்டார்கள் என்று சொல்கிற பேச்சு உங்களை பார்த்து என்னை பார்த்து உருவாக வேண்டும். ஆமென். புரிஞ்சுங்க? இல்லைங்க, அது நிறைவேறி ஆகுங்க, அப்படிதாங்க ஆகுங்க. கடவுள் உடனே கடவுள் மேலே பழிய போட்டுருது. கடவுள் மக்கள் இப்படி பண்ணுறாரு, அப்படி பண்ணுறாரு, மக்கள் அவருடைய பிள்ளைகளை புடமிடுறாரு, ஏதோ கற்றுக் கொடுக்குறாரு. அதான் பைபிளை போடப்பட்டிருக்கு போல. இப்படிலாம் இல்லைங்க, பைபிளெல்லாம் கிடையவே கிடையாது.
தேவன் இப்படிப்பட்ட வழிகள் மூலமாக, அதாவது தேவன் வரும்போது யுத்தங்களின் செய்திகள்லாம் கேள்விப்படுவீர்கள். ஆனால் இதெல்லாம் என்னுடைய வருகைக்கு அடையாளம்னு சொல்லியிருக்கிறவருடைய, மற்றபடி அவர் பண்ணுற மாதிரி பைபிளில் போடல. எல்லாவற்றையும் பிசாசு என்ன பண்ணுறான்னா, அவன் தன்னுடைய காரியத்துக்காக அவன் எடுத்து பயன்படுத்தி கொண்டிருக்கான். அவளையே அழிக்கிற எல்லாமே பிசாசனுடையது, ஆக்குகிற எல்லாமே கர்த்தருடையது. நன்றாக புரிந்து கொள்ளவும். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கும் வருகிறான் என்று வேறு ஒன்றுக்கு மாறான். ஆனால் நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அந்த ஜீவன் பரிபூர்ணப்படும் வந்தேன் என்று சொல்லியிருக்கிறார். அப்போ நீங்கள் பேசணும், பரிபூர்ணத்தை பேசணும், சம்பூர்ணத்தை பேசணும், நிறைவை பேசணும், பெருக்கத்தை பேச வேண்டும், தேவன் எப்படி வைத்திருக்கிறார் என்பதை பற்றி பேச வேண்டும். ஆகவே தேவ பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தை வல்லமை உடையதாக இருக்கின்றது. இப்போ இருக்கிற சூழ்நிலைகளை மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை வல்லரசு நாடுகள்கிட்ட இல்லை, ஹெவன்லி அரசாங்கத்திடம் இருக்கின்றது. தேவனுடைய வார்த்தையை பேச ஆரம்பியுங்கள். பிசாசின் சூழ்ச்சிகளெல்லாம் மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை தேவனுடைய வார்த்தைக்கு இருக்கிறது. நீங்கள் சொல்லணும், யாருக்கு நடந்தாலும் எனக்கு வராது, எங்கள் தேசத்துக்கு வராது, எங்கள் ஏரியாவுக்கு வராது சொல்லணும். நம்ம என்ன பண்ணக்கூடாது, அப்படியே ஆமாங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணக்கூடாது, அவங்க பேசுகிற பேச்சோட ஜங் போட்டு போகக்கூடாது, ஜல்ரா போட்டு போகக்கூடாது, அதுக்கு ஆமேன் போட்டு போயிடக்கூடாது. அப்படிங்களா அப்படின்னு சொன்னாலே அவுட்டு. என்ன சூழ்நிலை வந்தாலும் இயேசு நாமத்தில் அதை நிராகரிக்கிறேன். என் குடும்பத்திலும் என்னுடைய வாழ்விலும் எங்கள் தேசத்திலும் எங்கள் நாட்டிலும் அவைகள் வரக்கூடாது என்பதை இயேசு நாமத்தில் அவைகளை நிராகரிக்கிறேன். உருவாக்குங்கள், தேவனுடைய வார்த்தைகளை நீங்கள் பேசுங்கள். தேவனுடைய வார்த்தையை பேசும்போது நீங்கள் எல்லா காரியத்தையும் மாற்றி அமைக்க முடியும். ஆகுதான் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையால் உருவாக்கப்பட்டது என்று அறிந்திருக்கிறீர்களே. அவர் சொல்கிறார், தெரியும்ப்பா, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிற விஷயம் இது. ஆமென். அதுதான் நம் கண்களால் காண்கின்ற உலகம், இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிற உலகம் எப்படி வந்தது? தேவனுடைய வார்த்தையால் வந்தது. வானங்களும் பூமியும் சமுத்திரமும் எவைகளால் வந்தது? தேவனுடைய வார்த்தைகளால் வந்தது. நட்சத்திரங்களும் கோலங்களும் எதனால் வந்தது? தேவனுடைய வார்த்தையால் வந்திருக்கிறது. பைபிள் போடப்பட்டிருக்கிறது, உண்டாக்கப்பட்டதொன்றும் வார்த்தையினாலே அன்றி உண்டாக்கப்படவில்லை. என்ன சொல்ல, வார்த்தை இல்லாமல் எதுவும் உண்டாக்கப்படலை அப்படின்றார். அப்போ எல்லாமே எப்படி வந்துச்சு? எல்லாமே தேவனுடைய வார்த்தையால் வந்தது. சொல்லுங்க, நாங்கள் காண்கின்ற எல்லாமே தேவனுடைய வார்த்தையால் வந்தது. ஆமென். இப்போ பார்க்குற எல்லாமே தேவனுடைய வார்த்தையால் வந்துச்சு. இனி உங்கள் வாழ்க்கையில் வரணும்னா தேவனுடைய வார்த்தைகளை தெரிந்து கொண்டு நாம் பேச ஆரம்பிக்க வேண்டும். ஒரு வசனத்தை படிப்போம். சங்கீத புத்தகம் 35:6 படிங்க. 35:6 சங்கீதக்காரன் அழகா சொல்றார் அந்த இடத்துல, அவர்களுடைய வழி இருளும் சறுக்கலுமாய் இருப்பதாக, கர்த்தருடைய தூதன் அவர்களை பின்தொடருவானாக. கர்த்தருடைய வார்த்தையினால் வானங்களும் அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டதுன்னு வரும். 33 தேங்க்யூ. கர்த்தருடைய வார்த்தையினால் வானங்களும் அவருடைய வாயின் சுவாசத்தினால் சர்வ சேனைகளும் உண்டாக்கப்பட்டது. ஆமென். ஆமென். தேங்க்யூ பிரதர். கர்த்தருடைய வார்த்தையினால் வானங்களும், எதால? கர்த்தருடைய வார்த்தையினால் வானங்களும் அவருடைய வாயின் சுவாசத்தினால் அவைகளின் சர்வ சேனையும். அவைகளின் வானங்களும், கவனிங்க, வானங்களும் சொல்லிட்டு சர்வ அவருடைய வாயின் சுவாசத்தினால் அவைகளின் எது? வானங்களின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டது. பைபிள் எப்படி சொல்லப்பட்டிருப்போம்? சர்வ சேனைனா சும்மா கிடையாது, ஏராளமான. இன்னும் பாருங்க, நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டேன்து. ஒரு சில காரியம் மட்டும் தான் நம்ம கண்ணுக்கு தெரியுது. நான் சொல்ல, ஆல்ஃபான் நட்சத்திரம் எவ்வளோ தூரத்தில் இருக்குதுன்றாங்க. நான் சொல்ல, நம்ம கண்ணுக்கு தெரியாத ஏராளமான சர்வ சேனைகள் எல்லாம் வானத்தில் சுற்றி கொண்டிருக்கிறது. மனுஷன் இன்னும் கண்டுபிடிக்கல. ஒருவேளை உங்கள் பிள்ளைங்க எழுந்திரிச்சு கண்டுபிடிச்சாலும் கண்டுபிடிப்பாங்க. ஆமென். ஆமென் சொல்ல மாட்டீங்களே? உங்கள் பிள்ளைங்க கண்டுபிடிப்பாங்கன்னும் போது சங்கீதக்காரன் சொல்கிறாரு, கர்த்தருடைய வார்த்தையினால், வேற ஒன்றும் கிடையாது. வேற ஏதாவது இதால் அதால் வந்துன்னு சொல்ல நம்பாதீங்க. நம்முடைய இறுதி அத்தாரிட்டி, இறுதி அதிகாரம் கர்த்தருடைய வார்த்தைக்கு இருக்கிறது. நீங்கள் சொல்லணும், வார்த்தையால் எல்லாம் உண்டாக்கப்பட்டுருச்சு.
சும்மா அந்த அதுலேருந்து வந்துச்சு இதுலேருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை நம்பாதவங்க, கடவுள் மறுப்பாளர்கள் எல்லாருமே இந்த வானங்கள் இந்த உலகம் உருவாக்கப்பட தப்பாக சொல்லுவாங்க. அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. தேவனுடைய வார்த்தை சொல்லுது எப்படி உண்டாக்கப்பட்டது, கர்த்தருடைய வார்த்தையால். பைபிள் இன்னொரு வசனம் படிப்போம். 2 பேதுரு 3:5. 2 பேதுரு 3:5 படிங்க. பூர்வ காலத்தில் தேவனுடைய வார்த்தையினாலே வானங்களும், கவனிங்க, பூர்வ காலத்தில் தேவனுடைய வார்த்தையினாலே, யாருடைய வார்த்தையினால்? தேவனுடைய வார்த்தையினாலே வானங்களும் ஜலத்தினின்று தோன்றி ஜலத்தினாலே நிலை கொண்டிருக்கிற பூமியும் உண்டாயினவென்பதையும். போதும். என்ன சொல்றாரு இங்கே பேதுரு? பூர்வ காலங்களில் தேவனுடைய வார்த்தையினாலே தான். இந்த இடத்துல போடப்பட்டது வானம்னு போடல, வானங்களும். சொல்லுங்க, களும். வானம்னா ஒருமை, வானங்களும் என்று சொன்னால் பன்மை. எத்தனை வானம் இருக்குன்னு தெரியாது. நான் அதை ஸ்டார்ட் பண்ணும்போது சொன்னேன், சூரியன் சுற்றுது, பூமி சுற்றுது. சூரியனை பூமி சுற்றிக்கிட்டு இருக்குது, சூரியனும் சுற்றிக்கிட்டு இருக்குதுன்றாங்க. ஆனால் எல்லாம் 1 by 1 சுற்றிட்டு இருக்குது. எவ்வளோ தூரம் போணுச்சுன்னு சொல்லி இன்னும் கண்டுபிடிக்கலன்றான். வானங்கள் தேவனுடைய வார்த்தையினாலே வானங்களும் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே தேவனுடைய ஒரு கட்டளையினாலே சகலமும் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. வேதத்தில் பார்க்க 148ஆம் சங்கீதம் போவோம். 148ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். இங்கே சங்கீதக்காரன் துதிக்க சொல்கிறார். எதுக்காக துதிக்க சொல்கிறார் தெரியுங்களா? 148:5. அவைகள் கர்த்தரின் நாமத்தை துதிக்க கடவது, அவர் கட்டளையிட அவைகள். 3ஆம் வசனம் படிங்க பார்க்கலாம். சூரிய சந்திரரே அவரை துதியுங்கள். பிரகாசமுள்ள சகல நட்சத்திரங்களே, நட்சத்திரங்களே அவரை துதியுங்கள். வானங்களே அவரை துதியுங்கள். ஆகாய மண்டலத்தின் மேலுள்ள தண்ணீர்களே அவரை துதியுங்கள். அவைகள் கர்த்தரின் நாமத்தை துதிக்க கடவது, அவர் கட்டளையிட அவைகள் சிருஷ்டிக்கப்பட்டது. அவர் கட்டளையிட அவைகள் சிருஷ்டிக்கப்பட்டது. புரிஞ்சிச்சுங்களா? எல்லாவற்றையும் உண்டாக்குனது யார்? நம் ஆண்டவர், கர்த்தர். அப்படி என்றால் தேவனுடைய வார்த்தை இல்லாமையை மாற்றி புதிய உலகத்தை சிறப்பாக படைக்கக்கூடிய வல்லமை தேவனுடைய வார்த்தைக்கு இருக்கின்றது. இதுவரை இல்லாத வானங்களையும் கோலங்களையும் தேவனுடைய வார்த்தை கொண்டு வந்தது. இதுவரை இல்லாத பூமியையும் சமுத்திரத்தையும் தேவனுடைய வார்த்தை கொண்டு வந்தது. அதே போல் தேவப்பிள்ளை நல்லா புரிஞ்சுக்கங்க, உங்களுடைய வாழ்க்கையில் கூட இதுவரை இல்லாத ஆசீர்வாதங்களை தேவனுடைய வார்த்தை உருவாக்கி தர வல்லமை உடையதாக இருக்கின்றது. இல்லை நினச்சிட்டு இருக்கிறீங்களா? ஏங்க, தேவனுடைய வார்த்தையை உருவாக்கி தரக்கூடிய ஆற்றல் தேவனுடைய வார்த்தைக்கு இருக்கின்றது. இதுவரை இல்லாத காரியத்தெல்லாம் தேவனுடைய வார்த்தை கொண்டு வரும் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில் கூட நல்ல எதிர்காலத்தை கொண்டு வந்து தரக்கூடியது தேவனுடைய வார்த்தையாக இருக்கின்றது. இப்போ வாழ்க்கை ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்கலாம், உங்கள் வாழ்க்கை நல்ல வாழ்க்கையை கொண்டு வரக்கூடிய தேவனுடைய வார்த்தை. ஆகவே தேவனுடைய மக்கள் தேவனுடைய வார்த்தையை நம்ப வேண்டும். தேவனுடைய வார்த்தையால் தான் எல்லாம் உருவாக்கப்பட்டது என்பதை நம்ப வேண்டும். தேவனுடைய வார்த்தை சிருஷ்டிக்கக்கூடிய வல்லமை உடையது என்பதை நம்ப வேண்டும். பவுல் ஒருத்தர் சொல்கிறாரு, ரோமர் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ரோமர் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவரும் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிறவருமாயிருக்கிற தேவனுக்கு முன்பாக நாம் எல்லாருக்கும் தகப்பனானான். ஆமென். இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிறவரா நம்முடைய ஆண்டவர். ஆமென். சொல்லுங்க, இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிறவர் என்னுடைய ஆண்டவர். ஆமென். ஆகவே நீங்களும் அப்படி பேசணும். தேவன் நம்மை அப்படி தான் உருவாக்கி வச்சிருக்கிறார். இல்லைன்னு இல்லைன்ற காரியத்தை பேசிட கூடாது. இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல பேச ஆரம்பிக்கணும். ஹலோ, பக்கத்தில் புரிஞ்சுச்சான்னு கேளுங்க. பக்கத்தில் இப்போ இதெல்லாம் இல்லை.
தேவனுடைய வார்த்தையில் அவைகள்லாம் இருக்குது. தேவனுடைய வார்த்தையை கொண்டு நீங்கள் சொல்லணும், இயேசு நாமத்தில் இந்த வார்த்தையின்படி என் வாழ்க்கையில் இது உண்டாகிறது, உண்டாகும், நடக்கும். அதெல்லாம் இல்லைங்க இல்லைங்க இல்லைங்க, நீங்கள் இல்லை இல்லைன்னு சொல்லுங்க, இல்லாமல் தான் போகும். பக்கத்தில் சொல்லுங்கள், இல்லை இல்லைன்னா இல்லாமல் தான் போகும். அப்போ கேட்கும், அப்போ இல்லைன்றது எப்படியா சொல்கிறது? இருக்குன்னு சொல்லணும். எப்படி இருக்கு? ஏன்னா பொய் சொல்ல, இல்லைன்றத இல்லைன்னு தானே சொல்ல முடியும். இல்லைன்றதை எப்படி இருக்குன்னு பொய் சொல்கிறீங்களா? அதாவது இல்லை, ஆனால் தேவனுடைய வார்த்தையில் சொல்லியிருக்கிறது. தேவன் பொய்யுரையாதவர், உண்மையுள்ளவர், தேவன் சொல்லியிருக்கிறார். இப்போ தேவன் சொன்னதை நான் சொல்கிறேன், தேவனுடைய வார்த்தையின்படி என் வாழ்விலை இவைகள் உண்டாகிறது என்று சொல்லி அப்படி பேச ஆரம்பிக்க வேண்டும். ஆமென். புரியுதுங்களா? இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன். கவனிச்சிங்களா? தேவனுடைய சத்தத்தை கேட்டு எல்லாம் உருவானது. அதே போல் உங்கள் சத்தத்தை கேட்டும் இல்லாதவைகளெல்லாம் உருவாக ஆரம்பிக்கும். ஆமென். இல்லாத பூமியையும் இல்லாத மலைகளையும் தேவன் அழைப்பார் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் கூட இல்லாத காரியத்தை பேசுங்க. உங்களுக்கு தேவை, இயேசுவின் நாமத்தில் அவைகளை பேசுங்கள். தேவனுடைய வார்த்தைகள் அவைகள் எல்லாவற்றை கொண்டு வரக்கூடிய தன்மை கர்த்தருடைய வார்த்தைக்கு இருக்கின்றது. புரிஞ்சுங்களா? தேவனுடைய வார்த்தையின் சத்தத்தை கேட்டு, அழைப்பின் சத்தத்தை கேட்டு எல்லாமே செயல்பட்டது. ஒரு வேத ஆக்கியன்னு சொல்கிறாரு, தேவன் அன்னைக்கு பேசின வார்த்தைகள் பேசிக்கொண்டே இருக்கிறார் என்ற அர்த்தத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கிறதுன்னு சொல்கிறார். வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார்னு சொன்னது இது எக்காகும். உண்டாக கடவுது என்றார் இன்றைக்கும் பேசிக்கிட்டே இருக்கிறாராம். அது நிமித்தமாக தான் வெளிச்சம் உண்டாகிட்டே இருக்குது வந்து. ஆமென். யோசிச்சு பாருங்க, என்னைக்காவது சூரியன் மங்கி போயிருக்குதா? என்னைக்காவது, அதாவது இந்த சீசன் மாறும்போது கொஞ்சம் இதாக இருக்குது ஒழிய ஒரு நாளும் அது மங்கி போனது கிடையவே கிடையாது. இன்னும் பிரைட் ஆகிட்டு இருக்குது. இன்றைக்கி இப்போ எல்லாம் பாருங்கள், வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சு, சொல்கிறாங்க மண்டையை புழக்குது பாஸ்ட்ன்றாங்க. அந்தளவுக்கு இருக்குது வந்து, குறையில அதிகமாகிட்டு தான் இருக்குது வந்து. அப்புறம் என்ன புரிஞ்சுக்கணும், உங்களுடைய வாழ்க்கையில் கூட இல்லாத ஆசீர்வாதங்களை தேவனுடைய வார்த்தையை பேசி உருவாக்க முடியும். அதே போல தான் பவுல் சொல்கிறாரு, ஆபிரகாமை பற்றி பேசும்போது எப்படி ஆண்டவர் இல்லாதவங்களை இருக்குள்ள போய் பேசணும், அதே போல தான் அதை தான் கர்த்தர் ஆபிரகாமுக்கு கற்றுக் கொடுத்தாராம். என்ன கற்றுக் கொடுத்தாரு? பிள்ளை இல்லை, ஆனால் வானத்து நட்சத்திரத்தை பார்த்து கர்த்தர் சொல்லி இது மாதிரி உனக்கு பிள்ளைகள் உருவாகும். ஆனால் பிள்ளை இல்லை. தேவன் எதை பார்க்க கற்றுக் கொடுத்தா, வானத்து நட்சத்திரத்தை பாரு, கடற்கரை மணலை பாரு, இதை மாதிரி உனக்கு சந்ததி உண்டாகும். கவனிச்சிங்களா? அவங்களுடைய பார்வையை மாற்றுறாரு, பேச்சை மாற்றுறாரு. ஆபிரகாம் என்று சொன்னவன ஆபிரகாம்னு மாற்றினாரு. அநேக ஜாதிகளுக்கு தகப்பன். இப்போ பாருங்க, ஆபிரகாம் என்று சொன்னால் அநேக ஜாதி பேச்சு. நாங்கள் கிறுக்கனா இப்படி பேசுங்க, ஒரு குழந்தை கூட இல்லை. கர்த்தர் சொன்னார், சாராளின் வயிற்றில் பிறக்கிறவன் தான் உண்மையான சுதந்திரவாளி, அவன் கிடையாது அப்படின்றாரு. யோசிச்சு பாருங்க. ஆனால் பேசுனாங்க, இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல பேச ஆரம்பித்தாங்க. அநேக ஜாதிகளுக்கு தகப்பனே, அநேக ஜாதிகளுக்கு தாயே. சாராளுடைய பேர் சாராள மாற்றப்பட்டாங்க. தேவன் மாத்துறார், பேசு, இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல பேசு. நான் சொல்ல, உங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய வார்த்தையானது இல்லாத எல்லா காரியத்தை கொண்டு வரக்கூடிய தன்மையுடையதாக இருக்கின்றது. ஆகவே நீங்கள் தேவனுடைய வார்த்தையை பேச கற்றுக்கொள்ளுங்கள். இல்லைன்னு சொல்லாதீங்க. பக்கத்து இல்லைன்னு சொல்லாதீங்க. ஹலோ, இவ்வளவு தூரம் கேட்டுட்டு வெளியே போயிட்டு என்னங்க பண்ணுறது, கையில் ஒரு நையா பேசா இல்லைங்க அப்படின்னுவாங்க. சொல்லணும், என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி என் குறைகள் எல்லாவற்றையும் நிறைவாக்குவார். ஆமென். நான் ஆராதிக்கிற தேவன் அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர், எல் ஷடாய், போதுமானதற்கும் அதிகமாய் கொடுக்கிறவர். கர்த்தரின் ஆசீர்வாதம் எனக்கு ஐஸ்வர்யத்தை கொண்டு வந்து கொடுக்கும். தேவனுடைய வார்த்தைகளாம் பேச ஆரம்பிங்க. அப்படியே உங்கள் வாழ்வில் நடப்பதை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். ஆகவே உங்களை சுற்றிலும் ஒரு ஆசீர்வாதமான ஒரு உலகத்தை உங்களால் அமைக்க முடியும். அன்றைக்கி நேரத்தில் என்ன பண்ணுறோம், நம்மளை சுற்றிலும் ஒரு சாபமான உலகத்தை உருவாக்கிட்டு இருக்கிறோம். இல்லை 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 பேசியே இருக்கிறதும் இல்லாமல் போயிடுது. பக்கத்தில் சொல்லுங்கள், இல்லைன்ற வார்த்தை பேசாதீங்க. ஒன்று இல்லைன்னா கொஞ்சம் அமைதியாக இருங்க. வாயை திறந்து இல்லைன்னு சொல்லாதீங்க. ஹலோ,
பக்கத்தில் புரிஞ்சிச்சா? ஏதாவது சொல்கிறது புரிஞ்சிச்சா? பக்கத்தில் என்ன சொன்னார்னு கேளுங்க பார்க்கலாம். இல்லைன்னு எதுவுமே சொல்லாதீங்க, ஆ, இருக்கிறத சொல்லுங்க அப்படின்னு. உங்கள்கிட்ட எவ்வளோ இருக்குது? உங்கள்கிட்ட ஒன்றுமே இல்லைங்க. சரி, அதை கேட்டு பாருங்க, கேட்கும் போது தான் தெரியும். இவன் உங்கள்கிட்ட வந்து ஒரு 1 லட்சம் கேட்குறேன், நீங்கள் உடனே என்ன சொல்லுவீங்க? கொடுக்குறேன் பாஸ்ட்னு சொல்லுங்கள். கொடுக்குறேங்க, கொடுக்குறேன். கவர்மெண்ட் கேட்க மாட்டேன், உங்கள்கிட்ட கேட்க மாட்டேன். பழகிருக்கிறோம். ஓகே, அப்படி ஆகவே உங்களை சுற்றிலும் ஒரு சாபமான உலகத்தை உருவாக்குறத காட்டிலும் உங்களை சுற்றிலும் ஆசீர்வாதமான உலகத்தை உருவாக்குங்கள். நீங்கள் தான் உருவாக்கணும். நீங்கள் பேசி பேசி இருக்கிற வாழ்வையும் கெடுக்க முடியும். நீங்கள் பேசி பேசி இல்லாத உலகத்தையும் இருக்கிறவைகளை போல மாற்றி அமைக்க முடியும். ஆகவே நீங்கள் கவலைப்படுவதனால் ஒரு நல்ல உலகம் அமைந்து விடாது. சில பேர் கவலைப்பட்டுட்டு இருக்கிறாங்க. ஏதாவது மாறிடுங்க. கவலைப்படுறதுல மாறாது. தேவனுடைய வார்த்தை பேசினா தான் மாறும். கவனமாக கேளுங்க. தேவனாய கர்த்தர் கவலைப்பட்டதனால் வானங்களும் பூமியும் உண்டாக்கப்படவில்லை. தேவன் வார்த்தையை பேசினார். ஆகவே நீங்கள் கவலைப்பட்டு இருக்க வேண்டாம். கவலைப்படுற நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தையை பேச கற்றுக்கொள்ளுங்கள். தேவன் அதற்கான ஏராளமான வார்த்தையை வேதத்தில் வைத்திருக்கிறார். அதை கண்டுபிடிங்க. அதுக்கு நேரத்தை செலவு பண்ணுங்க. கர்த்தர் வந்து யோசுவாவை பார்த்து சொல்றாரு, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதி இருக்கிறவைகளின் படியெல்லாம் செய்ய நீ கவனமாக இருக்கும்படி இரவும் பகலும் இதில் தியானமாயிரு. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். கர்த்தர் வழியை வச்சிருக்கிறார், வார்த்தையை வச்சிருக்கிறார். இதை தியானி. இதை விட்டுட்டு மற்ற எல்லாத்தையும் தியானி. நம்ம மக்கள் கிறிஸ்தவம் தேவனுடைய வார்த்தையை விட்டுட்டு மற்ற எல்லாவற்றையும் தியானிச்சுட்டு இருக்கிறோம். என்ன இல்லை என்பதை தியானிச்சுட்டு இருக்கிறோம். நான் சொல்ற தேவனுடைய வார்த்தையில் ஏராளத்தை தேவன் வைத்திருக்கிறார். இவைகளை பார்த்து தியானியுங்கள். ஆமென். புரிஞ்சுங்களா? உங்கள் நல்வாழ்வுக்கு, சுகத்துக்கு, பலத்துக்கு, உங்களுடைய எதிர்காலத்துக்கு, ஒளிமயமான பிரகாசமான எதிர்காலத்துக்கு தேவன் ஏராளமான வார்த்தையை வைத்திருக்கிறார். இப்போ அவைகளை கண்டுபிடித்து அவைகளை பேச ஆரம்பிக்க வேண்டும். கவலைப்படுவதனால் ஒரு காரியத்தை உருவாக்க முடியாது. தேவனுடைய வார்த்தையை பேசினா மட்டும்தான் உருவாக்க முடியும். அநேக நேரத்தில் கிறிஸ்தவம் கவலைப்பட்டுட்டே இருக்கிறாங்க. திரும்ப சொல்கிறேன், பக்கத்தில் சொல்லுங்கள், கவலைப்படுறதுனால ஒரு நயா பைசா லாபம் கிடையாதுங்க. நான் சொல்கிறேன், ஏதாவது லாபம் இருக்குன்னு தெரிஞ்சால் கவலைப்படுங்க. ஏதாவது லாபம் இருக்குதா? லாபம் இல்லைன்னு சொன்னால் கொஞ்சம் கவலைப்படுறதை நிப்பாட்டிட்டு தேவனுடைய வார்த்தையை பேச ஆரம்பியுங்கள். அப்போ எதில் லாபம் இருக்குது? கவலைப்படுறது லாபம் இல்லை, தேவனுடைய வார்த்தையை பேசுவதில் தான் லாபம் இருக்கின்றது. தேவனுடைய வார்த்தையை பேசுங்க, இருக்கிற பிரச்சனைகளை மாற்றுங்கள். ஆகவே நன்றாக கேளுங்கள், நம்முடைய பிரயாசம் இல்லாமல் தேவன் ஒன்றையும் செய்ய முடியாது. நம்முடைய பிரயாசம் ரொம்ப ரொம்ப அவசியம். நம்முடைய உதவி அவசியம். நம்முடைய ஒத்துழைப்பு அவசியம். கவனமாக கேளுங்க. தேவனுடைய வசனத்தோடு ஒத்து போக வேண்டும். தேவனுடைய வார்த்தையோடு ஒத்து போகாமல் உலகத்தின் வார்த்தையோடு ஒத்து போகக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக, நம்முடைய வாழ்க்கையிலே வார்த்தையின் மூலமாக தேவன் உருவாக்கி தர வேண்டும் என்று எதிர்பார்க்க வேண்டும். ஆமென். ஆகவே தேவனுடைய வார்த்தையை பேசுங்கள். அது மட்டும் இல்லை, முதலாவது சொன்னேன், கவலைப்படுறதுனால ஒன்றும் உருவாக்க முடியாது. இன்னொன்று, ஜெபம் பண்ணுறதுனாலே ஒன்றும் உருவாக்க முடியாது. நீங்கள் இப்படி சொல்கிறீங்க? கர்த்தர் இந்த உலகத்தை உருவாக்கும் போது உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருந்தாருன்னு பைபிளில் போட்டிருக்குதா? இல்லை. தேவனுடைய சிருஷ்டிப்பின் வல்லமை நம்முடைய ஜெபத்தை காட்டிலும் பெருசு. எதை கொண்டு சிருஷ்டித்தார்? வார்த்தை கொண்டு சிருஷ்டித்தார். தேவனுடைய சிருஷ்டிக்கும் வார்த்தையின் மீது விசுவாசம் வைக்கும் போது தேவனுடைய பிரியம் நம் மீது விழ ஆரம்பிக்கும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஜெபம் நல்லது. ஆனால் தேவனுடைய ஜெபத்தில் தேவனுடைய வார்த்தை பேசாமல் சும்மா வள கொலன்னு பேசிட்டு இருந்தா ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஜெபத்தை தப்புன்னு சொல்ல வரல. ஜெபத்தில் நம்முடைய வார்த்தையை குறைத்து விட்டு தேவனுடைய வார்த்தையை அதிகமாக பேச ஆரம்பியுங்கள். அன்றைக்கு நேரத்தில் பாருங்கள், ஜெபத்தில் நம்முடைய குறை, நம்முடைய பற்றாக்குறை,
முழுக்க 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 ஜெபம் நம்மை மையமாக வைத்ததாகவே இருக்கும். கவனமாக கேளுங்க, ஜெபம் நம்மை மையமாக வைத்து போகக்கூடாது. ஜெபம் தேவனை மையமாக வைத்து போக வேண்டும். தேவனுடைய வார்த்தையை மையமாக வைத்து போக வேண்டும். புரியுதுங்களா? நம்முடைய தேவையை மையமாக வச்சு கிடையாது, தேவனுடைய வார்த்தையை மையமாக வைத்து ஜெபிப்பீர்கள் என்று சொன்னால் அந்த இடத்துல பல காரியம் உருவாக முடியும். அன்றைய நேரத்தில் ஃபோக்கஸ் எல்லாம் நம்ம மேலே இருக்குது, அதான் பிரச்சனை வந்து. ஆகவே தேவ பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தையின் மேல் உள்ள விசுவாசத்தினால் பெரிய எதிர்பார்ப்போடு வாழ்வது தேவனுக்கு ரொம்ப பிடிக்கும். தேவனுக்கு எது பிடிக்கும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். தேவனுடைய வார்த்தையை நம்பி வாழ்வது கர்த்தருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆமென். பக்கத்தில் சொல்லுங்க, தேவனுடைய வார்த்தை, அவருடைய வார்த்தையை நம்பி வாழ்ந்தீங்கன்னா தேவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமென். நன்றாக புரிந்து கொள். தேவனுக்கு பிடித்ததை உங்கள் வாழ்க்கையில் அப்ளை பண்ணுங்க. யார் தேவனுடைய வார்த்தையை நம்புறா, யார் தேவனுடைய வார்த்தையை பேசுகிறா, யார் தேவனுடைய வார்த்தைக்கு மரியாதை கொடுக்குறா, யார் தேவனுடைய வார்த்தையை கனம் பண்ணுகிறார்கள் என்பதை பரலோகம் பார்த்து இருக்குது, தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். தேவ பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தைக்கு கனம் பண்ணுகிறவர்களை தேவனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஆகவே வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனுடைய வார்த்தையானது உங்கள் வாழ்விலே திருமணத்துக்காக நீங்கள் காத்து கொண்டிருக்கலாம். நல்ல ஒரு வாழ்க்கை துணையும் கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வந்து கொடுக்கும். ஹலோ, இது எல்லாரும் சொல்ல முடியாது. திருமணத்துக்காக காத்து கொண்டிருக்கிறவர்கள் சொல்ல முடியும். நல்ல வாழ்க்கை துணை வேண்டுமா, தேவனுடைய வார்த்தையை பேச ஆரம்பிங்க. நல்ல வாழ்க்கை துணையை குடும்பத்திற்கு தேவன் கொண்டு வந்து கொடுப்பார். நல்ல வேலை வேண்டுமா, தேவனுடைய வார்த்தையை பேசுங்க. நல்ல வேலைகளை உருவாக்கக்கூடிய ஆற்றல் தேவனுடைய வார்த்தைக்கு இருக்கின்றது. அதே போல தான் ஊழியமும். நம்முடைய ஊழியம் சிறப்பாக இருக்கும். தேவனுடைய வார்த்தையை பேசும்போது ஊழியம் சிறப்பாக இருக்கும். ஆகவே நாம் கவலைப்படுவதனால் ஒன்றும் நடக்கப் போவது இல்லை. பார்க்க சொல்லுவோம், நீ கவலைப்படுறதுனால நீ எதிர்பார்க்கிற காரியம் ஒன்றும் நடக்காது. புரியுதா? நீ கவலைப்படுறதுனால எதிர்பார்க்கிற காரியம் நடக்கும்னு சொன்னால் கவலைப்படுங்க. ஆனால் கவலைப்படுறதுனால எதிர்பார்க்கிற காரியம் நடக்கலைன்னா கொஞ்சம் நிப்பாட்டிட்டு, அப்போ என்ன வழி? தேவனுடைய வார்த்தை தான் வழி. தேவனுடைய வார்த்தை பேசணும். தேவனுடைய வார்த்தைக்கு மட்டும்தான் உருவாக்கக்கூடிய வல்லமை கர்த்தருடைய வார்த்தைக்கு மட்டும்தான் இருக்கிறது. ஒரு ஒன்றுக்கும் இந்த உலகத்தில் கிடையாது. ஆகவே அதை பேசுங்க. அன்றைக்கு நேரத்தில் பாருங்க, நம்ம கவலைப்படுறதுனால தேவனுடைய சிருஷ்டிப்பின் வல்லமை நம்முடைய வாழ்வில் நிறைவேறாதவனும் நாமே தடுத்து நிறுத்தி விடுகின்றோம். நிப்பாட்டிட்டு, கவலைப்படுறதை நிப்பாட்டிட்டு தேவன் நம்முடைய வாழ்க்கையில் வேலை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவருடைய வார்த்தையை நம்முடைய வாழ்வில் பேச ஆரம்பிக்க வேண்டும். புரிஞ்சுச்சுங்களா? உங்கள் தேவை எனக்கு தெரியாது, ஆனால் உங்கள் தேவை உங்களுக்கு தெரியும். பார்க்க சொல்லுங்கள், உங்கள் தேவை உங்களுக்கு தெரியும்ல. இது நாங்கள் கதையை, இது நாங்கள் உங்களுக்கு தெரியாதா? உங்களுக்கு தெரியாதான்ற இன்னொன்று சொல்கிறேன் பாருங்க. உங்கள் தேவை உங்களுக்கு தெரியும், அதற்கான பதிலுக்குரிய வார்த்தை உங்களுக்கு தெரியுமா? பக்கத்தில் கேளுங்க, பதில் தெரியுமான்னு கேளுங்க. தேவை தெரியும். நீங்கள் எங்கள் தேவை உங்களுக்கு தெரியாதா? பெருசாக கேட்குறீங்க. உங்கள் தேவை எனக்கும் தெரியாது, உங்களுக்கு தெரியும். ஆனால் தேவைக்கு நிகரான, தேவைக்கு பதிலான கர்த்தருடைய வார்த்தை தெரியுமா? புரிஞ்சுச்சிங்களா? பக்கத்து என்ன சொல்கிறேன்னு புரியுது? காலை வேளையிலே உங்கள் தேவைகள் ஏராளம் இருக்கலாம். அத்தனை தேவைக்கும் பதிலை கர்த்தர் இந்த வார்த்தையில வைத்திருக்கிறார். இதை கண்டுபிடிக்கணும். ஆகவே ஏன் பைபிள் படிக்க சொல்கிறோம்? சில பேர்லாம் பிடிக்கிறது கிடையாது. என்ன எப்போ பதில் பைபிள் படின்றாங்க. கவனிங்க, எதுக்கு பைபிள் படிக்க சொல்கிறேன்னு தெரியுங்களா? இந்த பூமியிலே பல காரியங்கள் இருக்குது. பல காரியத்துக்காக பைபிள் படிக்கணும். அதில் ஒரு காரியத்தில் என்னென்னா, உங்கள் தேவைகள் ஏராளம் இருக்கிறது. அத்தனை தேவைக்கும் பதில் கர்த்தர் இதில் எழுதி வச்சிருக்கிறார். வேறு எங்கேயும் இல்லைங்க. இந்த வார்த்தையில் உங்கள் தேவைக்கான அத்தனை பதிலையும் கர்த்தர் வச்சிருக்கிறார். இப்போ இதை படிக்கணும், இதை கண்டுபிடிக்கணும், இதை பேச ஆரம்பிக்கணும். பேசும்போது தேவனுடைய வார்த்தை அங்கே இறங்கி உங்கள் வாழ்க்கையில் தேவைகளை சந்திப்பதை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். ஆமென். இந்த அடிப்படையிலே உங்கள் சாட்சிகள் உருவாக வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். எதின் அடிப்படையிலே? இந்த வார்த்தையை நான் கண்டுபிடிச்சேன். முந்தின வாரம் படிச்சேன் இல்லையா? அவருடைய வார்த்தையை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு, யாருக்கு?
வார்த்தையை அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம் மருந்தாம். கண்டுபிடிக்கணும். சொல்லுங்க, பக்கத்துல சொல்லுங்க, கண்டுபிடிங்க. நம்ம பண்றது இல்லை, அதான் பிரச்சனை. திரும்ப கை தூக்கி உங்களை ஷேம் பண்ண வேண்டும் என்று விரும்பல. எத்தனை பேர் பைபிள் ஒழுங்காக படிக்கிறீங்க, எத்தனை பேர் கேட்கவே கை தூக்குறதே சில பேர் கஷ்டமாக இருக்கும். இப்போ கேட்க ஆரம்பிச்சேன்னா வேண்டாம். ஆனால் உங்கள் மனசாட்சியின்படி, உங்கள் மனசாட்சியினும் வேதத்தை ஒழுங்காக படிங்க, பதிலை கண்டுபிடிங்க. திரும்ப சொல்கிறேன், உங்களுடைய அத்தனை தேவைக்கும் பதில், உங்களுடைய அத்தனை தேவைக்கும் பதில் கர்த்தருடைய வார்த்தையில் இருக்கிறது. ஆமென். கவலைப்படுறதுனால ஒரு பிரயோஜனம் கிடையாது, கண்டுபிடிக்கிறதுல தான் பிரயோஜனம். கண்டுபிடிங்க, அது பேசுங்க. எந்த இடத்துல தேவையோ அந்த தேவையை பார்த்து பேச ஆரம்பிங்க. தேவனுடைய வார்த்தையை உபயோகப்படுத்தி பேச ஆரம்பிங்க. இந்த வார்த்தையின்படி அப்படி பண்ணும்போது கர்த்தர் சொல்லுவார், பரமனை சொன்னில்ல, அந்த வார்த்தையின்படி உனக்கு ஆக கடவுது என்று கர்த்தர் சொல்லுவார். அப்படி வார்த்தையின்படி ஒன்றும் கர்த்தரும் சொல்லி நம்ம அம்மா மரியாதை அம்மா தேவன் தூதன் சொன்ன உடனே தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்று சொன்ன உடனே இந்த அம்மாவும் சொல்கிறாங்க, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது. ஆமென். என்றைக்கெல்லாம் தேவனுடைய வார்த்தை வருகிறதோ அந்த வார்த்தையை பிடித்து கொள்ள வேண்டும். சில பேர் கேட்கலாம், ஐயா நாங்கள் படிப்பறிவு இல்லாதவர்கள், எங்களுக்கு எப்படி? நீங்கள் சொல்கிறது கரெக்டு, பைபிளை கண்டுபிடிங்கன்னு சொல்கிறீங்க. நான் சொல்ல, இங்கே இருக்கிற ஒரு காவாசி பேருக்கு படிப்பு இல்லை, ஆனால் உங்களுக்கு கேட்குற திறமையை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். படிக்கிறவர்களை விட படிக்காத நீங்கள் பாக்கியவான்கள் என்று சொன்னால் செவித்திறனை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். இங்கே சொல்லப்படுற கர்த்தருடைய வார்த்தைகளை கேளுங்கள், கேளுங்க கேளுங்க. தேவன் உங்களோட பேச ஆரம்பிப்பார், பதில் ஏராளமானதை உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிப்பார். அந்த பதிலை பேச ஆரம்பிங்க. நீங்கள் செல்ஃபோன்லாம் வச்சுருக்கிறீங்க, நிறைய ஆடியோ பைபிள் இருக்குது. நீங்கள் அப்படி வேணும்னா ஆடியோ பைபிள் இறக்கி கொடுங்க, நாங்கள் இறக்கி கொடுப்போம். நீங்கள் தினந்தோறும் தேவனுடைய வார்த்தைகளை அதில் கேட்கலாம். ஆமென். வழிகள் நிறையா இருக்குது. பைபிள் படிக்க இல்லைங்க, நாங்களாம் படிக்க அதெல்லாம் பெரிய வேலையே இல்லை. நீ நிறைய டெக்னாலஜி உருவாகிருக்குது, புரியுதுங்களா? இல்லைங்க நாங்கள் படிக்க தெரியாதுங்க, அப்படி இல்லை. அதெல்லாம் விட்டு தள்ளுங்க. படிக்க தெரியலன்னா அதை பிடிச்சிட்டு இருக்கக்கூடாது. அடுத்த வழி என்ன? தேவனுடைய வார்த்தையை படிப்பதற்கு இன்னொரு வழி என்ன? இன்னைக்கு ஆடியோ சிஸ்டம் இருக்குது, கேளுங்க. தேவனுடைய வார்த்தையில் கேளுங்க, அதிலிருந்து கேளுங்க. தேவன் உங்களோடு பேசுவதை நீங்கள் பார்ப்பீர்கள். ஆகவே நல்லா புரிஞ்சுக்கங்க. அநேக நேரத்தில் கிறிஸ்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பூலோக வாழ்க்கையில் நாங்கள் எதுவுமே எதிர்பார்க்கறது கிடையாதுங்க. அதான் பிரச்சனை. இன்னைக்கு கவனமாக கேளுங்க. ஆரம்பிக்கும் போது சொன்னலையா, பூலோக வாழ்க்கையில் பரலோகம்னு வாழ்ந்துட்டு பூலோக வாழ்க்கையை விட்டுடுறாங்க. அநேக நேரத்தில் கிறிஸ்தவர்கள் பரலோகம்னு வாழ்ந்துட்டு இந்த பூமியிலே ஆசீர்வாதம் இல்லாமல் போய் விடுகிறார்கள். திரும்ப சொல்கிறேன், நான் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக, அவருடைய குடும்பத்தில் பிறந்தது நிமித்தமாக, ஆவியின்படி நடப்பதின் நிமித்தமாக எனக்கு பரலோகம் உண்டு. ஆமென். அதில் கன்ஃபார்மாக இருக்கணும், ஓகேவா? ஆனால் நிச்சயம் ஒரு நாள் போவோம். அதற்கு முன்பாக இந்த பூமியிலே வாழ்கிற வாழ்க்கையை வெற்றிகரமான ஒரு வாழ்க்கையாக வாழ ஆரம்பிக்க வேண்டும். அன்றைக்கு நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களும் ஆசீர்வாதம் இல்லை, அவங்க கூட இருக்கிறவங்களுக்கும் ஆசீர்வாதம் இல்லாமல் போய்விடுகின்றது. ஏன் என்று சொன்னால், தேவனுடைய வார்த்தையை உபயோகப்படுத்தி அவர்கள் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல இல்லாத காரியத்தை கொண்டு வருவதற்கு கற்றுக்கொள்ளாததுனால இப்படியே போதுங்க. பரலோகம் போனால் போதுங்க, அங்கே போனால் என் குறையெல்லாம் நிறைவாயிருங்க. விசுவாசங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன? எங்கே குறை நிறைவாகுமா? பரலோகம் போனால் என் கஷ்டம் தீர்ந்துருங்க, பரலோகம் போனால் என் கவலை தீர்ந்துருங்க, பரலோகம் போனால் நான் நல்லா இருப்பேங்க. ஹலோ, பரலோகம் போனால் நல்லா இருப்போம். அதற்கு முன்பாகவே இந்த பூமியிலேயே நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். பரலோகத்தின் ருசியை இந்த பூமியிலே முன் ருசியாக ருசிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். புரிஞ்சுங்களா? அங்கே போயிட்டு பேபேன் முழிக்க முடியாது, பேபேன் முழிக்கக்கூடாது. இங்கெல்லாம் நல்லா ருசிச்சு போனீங்கன்னா அங்கே போகும்போது நல்லா இருக்கும். இல்லைன்னா அங்கே போய் எப்படி சாப்பிடணும்னு தெரியுது, எப்படி ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம அந்த மாதிரி ஆயிரும். பைபிள் புறப்பட்டது, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார்.
இயேசு கிறிஸ்து நீங்கள் பரலோகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறது இயேசு கிறிஸ்து சொல்லவில்லை. ஹலோ, இருக்கிறீர்களா? ஹலோ, இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? நீங்கள் உலகத்துக்கு பரலோகத்துக்கு வெளிச்சம் இல்லை. ஆல்ரெடி பரலோகத்தில் அவரே வெளிச்சமா இருக்கிறார். புரியுதுங்களா? பரலோகம் வெளிச்சமான ஒரு இடம். தேவன் பரலோகத்துக்கு வெளிச்சமா இருக்கீங்கன்னு சொல்லல, இந்த உலகத்துக்கு நீங்கள் வெளிச்சமாக இருக்கிறீர்கள். நீங்கள் வெளிச்சம் வீச வேண்டும் என்று சொன்னால் பூலோக வாழ்வில் நம்மை குறித்து தேவன் வைத்திருக்க உயர்ந்த திட்டங்கள் உருவாக்கப்பட வேண்டும் என்று விரும்ப வேண்டும். ஆண்டவரே, இந்த உலகத்துக்கு என்னை வெளிச்சமாக வச்சிருக்கிறீங்க, அப்போ எப்படி வெளிச்சமாக இருக்கு கண்டுபிடிச்சி வெளிச்சமாக இருக்க பிரயாசம் எடுக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து சொன்னார், நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். பைபிள் சொன்னாரா பரலோகத்துக்கு உப்பாய் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாரா? கர்த்தர் பாருங்க, பூமி பூமி பூமின்னு பேசிட்டு இருக்கிறார். ஆனால் கிறிஸ்தவங்க தான் பாருங்க பரலோகம் பரலோகம் பேசிட்டு இருக்கிறாங்க. கர்த்தர் சொல்கிற, ரைட்டுப்பா, நீ பரலோகத்துக்கு வருவ, ஆனால் வரவரையில் இந்த உலகத்தில் நீ வாழ்கிறதுக்கு ஒரு திட்டம், ஒரு நோக்கம் இருக்குது. அதெல்லாம் நிறைவேற்ற பிரயாசம் எடுக்க வேண்டும். பூமிக்கு உப்பாக இருக்க வேண்டும். உப்பின் தன்மை நிறையா இருக்குது, அதெல்லாம் உன்னுடைய வாழ்விலே ரிஃப்ளெக்ட் ஆகணும், அது பிரதிபலிக்க வேண்டும். பரலோகத்துக்கு வந்து நீ உப்பாக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. பரலோகத்தில் அது தேவையே இல்லை. இந்த உலகத்துக்கு தான், பூமிக்கு உப்பாக இருக்கிறீர்கள். ஆமென். புரிஞ்சுங்களா? அநேகர் பூலோகத்தை பற்றி திட்டம் இல்லாமல் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நான் சொல்கிறேன், இந்த உலகத்தில் பூலோகத்தில் இந்த பூமியிலே உங்களுடைய வாழ்வில் இருக்கின்ற அநேக காரியத்தை உங்களால் உருவாக்க முடியும். அதற்கு தான் தேவனுடைய வார்த்தையை கொடுத்திருக்கிறார். ஆமென். இந்த உலக வாழ்க்கையிலே, இந்த பூமிக்குரிய வாழ்க்கையிலே இல்லாதவைகளை உங்களால் உருவாக்க முடியும். புரிஞ்சுங்களா? இந்த பூலோக வாழ்க்கை குறித்து திட்டம் இல்லாமல் இருப்பீர்கள் என்றால் நான் சொல்கிறேன், அது தேவனுக்கு அவமரியாதையை கொண்டு வரும். இப்போ பூமியில் கர்த்தர் உயர்ந்த நோக்கத்தோடு நம்மை உருவாக்கி வச்சிருக்கிறார். உயர்ந்த திட்டத்தோடு தேவன் நம்மை உருவாக்கி வச்சிருக்கிறார். இப்போ அதை கண்டுபிடிக்கணும். எதற்காக கர்த்தர் இந்த உலகத்தில் வைத்திருக்கிறார் என்பதை கண்டுபிடித்து அதற்கு நேராக நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வை மாற்றி அமைக்க வேண்டும். நாம் இந்த உலகத்தில் ஒரு கேலி பொருளாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்பவில்லை. உங்களை பார்த்து யாரும் நகைக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்பவில்லை. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இன்னைக்கு நிறைய நேரத்தில் கிறிஸ்தவர்கள் இந்த உலகத்துக்கு ஒரு கேலி பொருளாக இருக்கிறாங்க. அப்படி மாற்றிட்டாங்க கிறிஸ்தவங்க, அப்படி மாறிட்டாங்க கிறிஸ்தவங்க. ஒரு கேலி பொருளாக மக்கள் பார்த்து நம்மை அசட்டை பண்ணுகின்ற ஒரு பொருளாக. கவனமாக கேளுங்க தேவ பிள்ளைகளே, தேவன் அதற்காக நம்ம அழைக்கலை. இந்த பூமியில் பைபிளில் போடப்பட்டிருக்குது, அவருடைய நாமம் மகிமைக்காக தேவன் உருவாக்கி வச்சிருக்கிறார். ஆமென். புரியுதுங்களா? நீங்கள் நல்லா இருக்கணும். நீ நல்லா இருப்பது கர்த்தருக்கு மகிமையை கொண்டு வரும். பாருங்க, உங்கள் பிள்ளை ஒரு ஓலை குடிசையில் வாழ்ந்தால் அவங்க நல்லா இருக்குங்களா? உங்கள் பிள்ளைங்க கஷ்டப்பட்டால் நல்லா இருக்குங்களா? உங்கள் பிள்ளைங்க பிச்சை எடுத்தால் நல்லா இருக்குங்களா? சொல்லுங்க. உங்கள் பிள்ளை கல்யாணம் பண்ணி விட்டுட்டீங்க, கல்யாணம் பண்ண பிள்ளை பசங்க பிள்ளைங்க இப்படி ரொம்ப மோசமாக வாழ்ந்தா அது உங்களுக்கு நல்லா இருக்குங்களா? அது அவன் திமிரு, அவன் இது போகட்டும், அடிபட்டும், அப்படி இப்படி சொல்லுவீங்களா? அது பெற்றவர்களுக்கு அவமானம், அவமரியாதை. நீங்கள் நல்லா இருந்து பாருங்க, அது பெற்றவர்களுக்கு கனத்தை கொண்டு வரும், மகிமையை கொண்டு வரும், மரியாதையை கொண்டு வரும். ஆமென். ஆகவேதான் அவருடைய பிள்ளைகளாகி நாம் இந்த பூமியில் நன்றாக இருக்கும்போது யாருக்கு மகிமை கொண்டு வரும் என்றால் அது தேவாதி தேவனுக்கு மகிமை கொண்டு வரும். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ நீங்கள் நான் என் தேவன் நாமம் மகிமைக்காகவே இந்த பூமியில் நன்றாக வாழ வேண்டும். எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? இந்த பூமியில் நீங்கள் நல்லா இருக்கணும். ஒரு நாள் அவர் வருவார், நம்ம அழைத்து செல்வார், நாம் அவரோடு பறந்து செல்வோம். ஒருவேளை கிறிஸ்துவின் வருகை தாமதிக்கும் என்றால், மரிப்போம் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து வரும்போது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கிற நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். 2 காரியம் நடக்கும். ஒன்று, வருகைக்கு முன்னாடி இறந்தாலும் ஃபஸ்ட்டு எழுந்திருக்கிறது நம்ம தான். ஒருவேளை அவர் வரும்போது நம்ம இருந்தாலும் அழகாக மறுரூபமாக்கப்பட்டு போவோம். ஆனால் அதுவரையில் இந்த உலகத்தில் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழுங்கள். தேவனுடைய வார்த்தையை உபயோகப்படுத்தி ஒரு புதிய உலகை சிருஷ்டியுங்கள்.
உங்கள் இல்லாமையை மாற்றுங்கள், பற்றாக்குறையை மாற்றுங்கள், வியாதியின் காரியங்களை மாற்றுங்கள், ஒரு புது உலகத்தை சிருஷ்டியுங்கள். உலகங்கள் தேவனுடைய வார்த்தையால் உருவாக்கப்பட்டது போல உங்கள் வாழ்க்கையில் கூட உங்களை சுற்றிலும் ஒரு புதிய உலகம் உருவாக வேண்டும் என்று சொன்னால் தேவனுடைய வார்த்தையினால் மட்டும்தான் முடியும். தேவன் உங்களை குறித்து உயர்ந்த திட்டங்களை வைத்திருக்கிறார். இவைகளை அறிந்து கொள்ளுங்கள். தேவன் யாரிடத்திலும் பாரபட்சம் பார்க்கிறவர் அல்ல. எல்லாருக்கும் உயர்ந்த திட்டங்களை வைத்திருக்கிறார். பெரிய பெரிய பிளான், திட்டங்கள் உங்களை குறித்து தேவன் வைத்திருக்கிறார். ஆமென். இந்த பூமியில் வாழணும் ஆண்டவரே உம்முடைய சித்தம் நிறைய பரலோகத்தில் இயேசு கிறிஸ்து சொன்னார், பரலோகத்தில் உம்முடைய சித்தம் செய்யப்படுறதுல பூமியிலே உம்முடைய சித்தம். அப்படிப்பட்ட ஒரு ஜபத்தை செய்யணும், ஒவ்வொரு நாளும் பண்ணணும். ஆண்டவரே பரலோகத்திலே என்னை குறித்து உம்முடைய சித்தம் என்ன செய்யப்படுகிறதோ அது பூமியிலே இன்றைக்கு என் வாழ்வில் செய்யப்படுவதாக. ஒவ்வொரு நாளும் தேவ சித்தம் நிறைவேற பிரயாசம் விடுங்கள். திரும்ப சொல்கிறேன், இங்கே இருக்கிற ஒவ்வொருடைய வாழ்வு உயர்ந்த நோக்கங்களை தேவன் கொண்டவராக இருக்கிறார். இங்கே நம்ம இங்கே கொண்டு வந்து எதுக்கு தெரியுங்களா? உங்களை உட்கார வச்சு ஏன் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறார் தெரியுங்களா? நீங்கள் சாதாரண வாழ்க்கை வாழும்படி அழைக்கப்படவில்லை, உயர் ரகமான ஒரு வாழ்க்கை வாழும்படி அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீ வேதத்தை படிக்கும்போது தான் தெரியும், அதை கண்டுபிடிங்க. தேவைகள் ஏராளம் இருக்கும், அந்த தேவைகளை சந்திக்கக்கூடிய பதில் ஆற்றல் கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது. இதை கண்டுபிடியுங்கள், தேவனுடைய வார்த்தையில் கண்டுபிடியுங்கள், உங்கள் தேவைகள் சந்திக்கப்படுவதை பார்ப்பீர்கள். தேவனுடைய வார்த்தையை பேசுங்க, ஒரு புதிய உலகத்தை நீங்கள் சிருஷ்டியுங்கள். ஆமென். புரிஞ்சுங்களா? எழுந்து இருப்போம். எப்படி வாழ்ந்தா என்ன பிரதர், எப்படி வாழ்ந்தா என்ன பாஸ்டர், எப்படியாவது பரலோகம் போயிடும் ஏங்க? அதுக்காக கடவுள் நம்மளை அழைக்கலைங்க. எப்படி வாழ்ந்தா என்ன, அந்த அந்த தாட்டை, அந்த எண்ணங்களே வரக்கூடாது. எப்படி வாழ்ந்தா என்ன, எப்படி இருந்தால் என்ன, எப்படியாவது பரலோகத்துக்கு போயிடணுங்க. இல்லை இல்லை, இப்படி தான் வாழணும்னு கருத்து வச்சிருக்கிறார். நான் சொல்கிறேன், இந்த இளம்பிள்ளை பகுதியிலே நீங்கள் நல்லா இருப்பீங்க, நீங்கள் வாழ்ந்திருப்பீங்க, சுகிச்சிருப்பீங்க. ஆமென். தேவன் நாமம் உங்கள் வாழ்வில் மூலமாக மகிமைப்படும். அதற்காக தான் கர்த்தர் உருவாக்கி வச்சிருக்கிறாரு உங்களை, என்னையும் உங்களை அதுக்கு தான் உருவாக்கி வச்சிருக்கிறார். எப்படி வாழ்ந்தா என்ன அப்படி சொல்லாதீங்க. ஆண்டவரே நீர் விரும்புகிற வாழ்வை நான் இந்த பகுதியில் வாழ வேண்டும். நீங்கள் விரும்புறது கிடையாதுங்க. அன்றைய நேரத்தில் நம்ம விரும்புறதெல்லாம் கம்மியாக தான் இருக்கும். தேவன் விரும்புகிறது அது அதிகமாக இருக்கும். அதுதான் தேவன் விரும்புகிற வாழ்வை இந்த பூமியில் வாழுங்கள். கரங்களை உயர்த்தி கர்த்தருடைய வார்த்தை கரண்டி செலுத்துங்கள். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, என்று எங்களோட பேசுகிறபடியால், எங்கள் கண்களை திறந்தபடியால் என்று செலுத்துகிறோம். ஆண்டவரே நம்முடைய வார்த்தையை உயர்வாக எண்ணுகிறோம். நம்முடைய வார்த்தை சிருஷ்டிக்கும் வல்லமை உடையது, நம்முடைய வார்த்தையை உருவாக்கக்கூடிய வல்லமை உடையது. எங்கள் வாழ்வில் இல்லாத காரியங்கள் எல்லாவற்றையும் கொண்டு வரக்கூடியது நம்முடைய வார்த்தை என்பதை புரிந்து கொண்டோம். எங்களை சுற்றிலும் ஒரு புதிய உலகத்தை உருவாக்க வேண்டும் என்பதை அறிந்து கொண்டோம். இப்போ இருக்கிற எங்களை சுற்றிலும் இருக்கின்ற இல்லாமை, ஏழ்மை, தரித்திர உலகத்தை மாற்றி ஒரு புது உலகத்தை சிருஷ்டிக்க வேண்டும் என்று அறிந்து கொண்டோம். அவைகளை நம்முடைய வார்த்தையிலிருந்து நாங்கள் கண்டுபிடித்து எங்களை சுற்றிலும் இருக்கின்ற உலகத்தை மாற்றி அமைக்க கற்றுக் கொடுத்தீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி 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 கர்த்தாவே, துதிக்கிறோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் நம்முடைய சமூகத்தில் இருக்கிறோம். இன்று எங்களோடு பேசினபடியால், எங்கள் கண்களை திறந்தபடியால் நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய வார்த்தையின் மகத்துவங்களை எங்களோடு பேசி கொண்டு வருகிறதற்காக ஸ்தோத்திரம். இன்றைக்கு எங்கள் கண்களை திறந்திருந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. ஓ, உலகங்களுடைய வார்த்தையால் உருவாக்கப்பட்டதே, அதே போல் எங்கள் வாழ்விலே எங்கள் உலகத்தையும் உருவாக்கக்கூடியது நம்முடைய வார்த்தை என்பதை அறிந்து கொண்டோம். ஹல்லேலூயா. ஒரு புதிய உலகம், சமாதானமான ஒரு உலகம், சந்தோஷமான ஒரு உலகம், நிறைவான ஒரு உலகம், ஒழுங்கான ஒரு உலகம், நிறைவான ஒரு உலகத்தை எங்களால் உருவாக்க முடியும் என்று சொல்லி எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீரே. எங்கள் வாழ்வில் உயர்ந்த நோக்கங்களை உடையவராக இருக்கிறதே. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. இங்கே வந்து நம்முடைய பிள்ளைகளை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆசீர்வதிக்கின்றேன். நம்முடைய ஆசீர்வாதத்தின் கரம் நம்முடைய பிள்ளைகளுக்கு செயல்படுவதாக, எல்லா தடைகள் நீங்குவதாக, பலவீனம் மறைந்து போவதாக, பற்றாக்குறை இல்லாமல் போவதாக. ஹல்லேலூயா. ஆண்டவரே நல்ல தயவு உம்முடைய பிள்ளைகளை தேடி வருவதாக. ஆண்டவரே உம்முடைய அனுக்கிரகம் உண்டாவதாக. உம்முடைய பிள்ளைகளுக்கு
ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே, நல்ல வரன் உம்முடைய பிள்ளைகளை தேடி வருவதாக, நல்ல வேலைகள் உம்முடைய பிள்ளைகளை தேடி வருவதாக, குடும்பத்தில் நல்ல சமாதானம் உண்டாவதாக, குடும்பத்தில் அநேக நல்ல விசேஷங்கள், ஆண்டவரே விசேஷமான காரியங்கள் ஒவ்வொருடைய குடும்பத்திலும் நடப்பதாக தகப்பனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ நன்றி, நன்றி. மகிழ்ச்சியின் சத்தம் ஒவ்வொரு குடும்பத்தில் கேட்கப்படட்டும் கர்த்தாவே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த உலகம் பயமுறுத்துகின்ற பற்றாக்குறைகள் ஒன்றுமில்லாமல் போவதாக இயேசுவின் நாமத்தினாலே. நிறைவின் காரியங்கள் ஒவ்வொரு உலகத்திலும் உருவாவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ நன்றி, நன்றி, நன்றி கர்த்தாவே. தேசத்தில் நல்ல மாற்றங்கள் வருவதாக இயேசுவின் நாமத்தினாலே. எல்லா பேச்சும் மாற்றப்படுவதாக. பிசாசின் சூழ்ச்சிகள் ஒன்றுமில்லாமல் போவதாக. ஓ ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் நிறைவின் தேவன், எல் ஷடாய், போதுமானதற்கும் அதிகமானவர், மிச்சம் மீதி எடுக்க பண்ணுகின்ற தேவன் நீர். இந்த உலகத்தின் தேவைகள், இங்கே இருக்கிற பிள்ளைகளுடைய தேவைகள் எல்லாம் நிறைவேற்றப்பட்டு மிச்சம் மீதி எடுக்கக்கூடிய அளவுக்கு ஒவ்வொரு பிள்ளைகள் பிள்ளைகளுடைய வாழ்வு மாற்றப்படணும் என்று ஆசீர்வதிக்கின்றோம். நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம், குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறோம், வேலைகளை ஆசீர்வதிக்கின்றோம். எல்லா காரியத்திலும் நம்முடைய பிள்ளைகள் வாழ்ந்து சுகித்திருக்கட்டும் என்று நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கின்றோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென்.